நம்ம இவருக்கும் ஒரு நன்றி. நம்ம ஆளுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இவருக்கு 524 படம், அவருக்கு நன்றி. பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடை வந்து ரொம்ப சந்தோஷமான மேடை எனக்கு. ஏன்னா என்னையை நான் வச்சு டைரக்ஷன் பண்ணி காஞ்சனான்ற படத்தை இட்டு கொடுத்து அது 130 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுறதுன்றது வேற. அதுலேருந்து வெளியே வரணும், நான் வெளியே டேரக்டர்ஸ் கிட்ட பண்ணேன்னு சொல்லி என் மைண்டில் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு எனக்குள்ள, நம்ம மனசு தான் குருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மனசு சொன்னவர் தான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஸோ நான் அவருக்கு நான் இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது ஆரம்பிச்சு வச்சது நான் தான். சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை 3 months ஒன்ஸ், சார் இந்த ஜிகர்தண்டா 1 மிஸ் பண்ணிட்டேன் சார், 2 பண்ணலாம் சார்னு. இப்போ அந்த படம் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்துல வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த உள்ளுக்குள்ளே சொன்ன கார்த்திக் சுப்ராஜ் சார் என்னை மாற்றுவார்னு நான் நினச்சது தான். இப்போ என்னை மாற்றிருக்காரு. காஞ்சனாவுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்த ராகவா லாரன்ஸ் வேற, இந்த ஜிகர்தண்டா படத்துக்கு அப்புறம் இருக்கிற ராகவா லாரன்ஸ் வேறன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் கார்த்திக் சுப்ராஜ் சார் தான். இதில் நான் என்னதான் நடிச்சிருந்தாலும், நம்ம SD சூர்யா சார் நடிச்சிருந்தாலும், ஹீரோன்னு நாங்கள் என்னதான் பேர் போட்டுக்கினாலும் இந்த மேடைக்கு ஹீரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் தான். ஏன்னா இந்த படம் கதை வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்காது. அப்புறம் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து மக்கள் நடுவில் உட்காந்து நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அந்த கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் மேலே இருக்கிற அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை தான். அப்புறம் ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஸ்கிரிப்டும் ஒரு சில படத்துடைய ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இந்த இங்கிலீஷ் படத்தில் அந்த சீன் பார்த்தோம், இது இருக்கு அது இருக்குன்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த கார்த்திக் சுப்ராஜ் சார் எழுதின இந்த ஸ்கிரிப்டில் வேற எந்த இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்தாரு அங்கேருந்து எடுத்தாரு நீங்கள் சொல்ல முடியாது. அது சுயந்து அவர்கிட்ட இருந்து உருவானது. ஸோ இந்த படம் பார்த்துட்டு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கண்ணா இந்த மனுஷங்களை பற்றி கதை எழுதிடலாங்கண்ணா, அந்த யானையுடைய உணர்வை பற்றி எப்படி கண்ணா கதை எழுதினாரு. அந்த யானைக்கு நான் படிச்சிருக்கேன் புக்கில், அது பழி வாங்கினாலும் பழி வாங்குற குணமும் அதிகமாக இருக்குமா, அதே மாதிரி மன்னிக்கிற குணமும் அதிகமாக இருக்குமா. அந்த யானை வந்து என்னுடைய தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது அம்மா சொன்னாங்க, அதுக்கு இருக்கிற குணம் நான் படிச்சிருக்கேங்கன்னா, இந்த சின்ன வயசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியும் வந்து அதில் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். அவருக்கு கிடைச்ச ஒய்ஃபும் சரிங்க, அப்பா அம்மாவும் சரிங்க, இல்லை சாரும் சரி, அவருக்குள்ள நிறைய ஆன்மீகம் இருக்கு. அவர் வந்து ரமண மகர்ஷியோட பக்தர். ஸோ தெரியாமல் அந்த பக்தி வந்து அவருக்குள்ள அது வந்து அந்த டைலாக் எழுத வைக்கிறதும் சரி, இப்போ இந்த படத்தை எடுத்துட்டு வந்து நிப்பாட்டுறது எல்லாமே வந்து அவர் நம்புற அந்த குரு மேல இருக்கிற பக்தி, அவர் வந்து இந்த ஆன்மீகத்தை எவ்வளோ நம்புறாரோ அது வந்து அவர் அழகாக வழிகாட்டி எடுத்துட்டு வந்து இந்த படத்தை வெற்றி கொடுத்துருச்சு. இந்த படத்துக்கு கதை இதெல்லாம் தவிர அந்த இயற்கை பண்ண விஷயங்கள், அவர் ஷூட்டிங் போனால் வந்து எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கோம். சார் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஆக்ஷன் வந்து நானும் சூரிய சாரை நிறைய தடவை பேசியிருக்கேன். இன்னும் அந்த மனுஷன் வந்து மழை இவ்வளோ ஜோரு ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுற ஒரு இடத்துல அந்த இடத்துல சிட்டி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் இருக்கிற இடமே மழை தான். ஆனால் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஆக்ஷன் தான் தீசாரம் அவரை சேர்ந்து சார் இடத்துலாம் சிறப்பாக மழை நின்றுடாது. ஸோ இந்த படத்துக்கு வந்து கடலூர் ஆசீர்வாதம் இருக்கு, அவர் குடும்பத்துக்கு மொத்தமாகவே கடலூர் ஆசீர்வாதம் இருக்கு. சார் நீங்கள் கால் ஆட்டிக்கிட்டு என்னடா ஒரு டான்ஸ் ஆட வேணான்றாரு, என்னடா ஒரு இது போட்டு டார்ச்சர் பண்றாரு, ஒரு மூமெண்ட் கூட நம்ம மூமெண்ட் ஆட முடியல ஸ்டைலா, சேர்ல உட்காந்து இருக்காரு, அப்புறம் ஏந்து கூட நிற்க மாட்டாரு. நம்ம ஒரு இப்பதான் இது குரூப் டான்ஸர் மாதிரி நம்மள இப்படிலாம் என்னடா இது ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். இந்த படம் ரிலீஸ் ஆனது தான் சரி சார், நீங்க உட்காந்துட்டு கூட இருக்கு சார், பெட்டு போட்டு படுத்துட்டு கூட காலாட்டலாம் சார். நீங்க உங்களுக்காக பெட்டு கூட நானே வாங்கி கொடுக்குறேன் சார். உங்களுக்கு காலை வைக்கிறதுக்கு அஸ்டன்ட்லாம் கூட வச்சுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். காலை பெட்டில் வைக்க முடியலன்னு கூட பரவாயில்ல சார், நீங்கள் வேணா வச்சுக்கலாம் சார். ஸோ அடுத்த படம் நீங்கள் டேட் சொன்னீங்கன்னா நான் வித் பெட்டோட வந்துடுறேன் சார் உங்களுக்கு. அப்புறம் மச்சாங்காத்தி சார், அவர் ஒரு ப்ரொடியூசராக வந்து நான் வந்து டேட்டு கேட்பேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் இருந்தார், ரொம்ப பேசவே முடியாதுல்ல, சும்மா படம் பண்ணுங்க படம் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. அதால
ஒரு 2 ஃபோன் இங்கே போனால் மச்சான் வார்த்தைக்கு ஒரு 3 ஃபோன் போடுவாங்க, பண்ண சொல்லுங்க ஜிகர் தந்தா. ஸோ அவரும் இந்த படத்துக்கு ஹெல்ப் வந்திருக்காரு. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் இந்த டீம்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அந்த இடத்துல போய் படம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் முடியும் போது ஒரு குடும்பமான ஆயிடுச்சு. என் வீட்டுக்கு எனக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த படத்தில் என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் சார் குடும்பமும் என் குடும்பம் தான். அவங்க குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நான் ஒரு பிள்ளை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சார் நீங்கள் கார்த்திக் சுப்ராஜ் சார் டேட்டு வாங்கி வந்தாலும் நம்ம ரெண்டு சேர்ந்து படம் பண்ணலாம் சார். இல்லை அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நம்ம ஸ்டோன் பெஞ்சில் இம்மிடியேட்டாக ஒரு படம் சந்தோஷமா ஆரம்பிக்கணும் சார். சீக்கிரம் ஆரம்பிங்க, ஒரு கதையை சொல்லுங்க. எனக்கு இந்த டிராவல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோறுது. நல்ல வாய்ப்பாக இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட படம் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. எடிட்டர் சார் சைலண்டாக இருக்காரு, டைரக்டர் சொல்ற மாதிரி பேச மாட்டார், செயல் பயங்கரமா இருக்கும். அந்த இன்டர்வியூ பிளாக்ல கொடுத்த ஸ்டைலாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். மோகன் சந்திரா, நீங்க நடிப்பு மட்டும் இல்லை நடனத்திலும் சூப்பர். ஹைதராபாத்ல இருந்து அப்படி பின்னி எடுத்துட்டீங்க. இந்த படத்துல என் ஒய்ஃப் சொன்னாங்க பார்த்துட்டு, என்னங்க அரக்கனா இருக்கும் அந்த மனுஷன், அவங்க பிடிச்சவங்க அடிக்கணும்னு தோணுறதுனால சொன்னாங்க. ஸோ அந்த கேரக்டர் நீங்க அவ்வளோ இன்வால்வ் பண்ணது சூப்பர். இன்னும் நிறைய படம் நடக்கணும்னு ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பி வித்து, அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாரு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல, ஆனா வெளியே குழந்தை என்னன்னு தெரியல, எங்க மாதிரி எப்படி இருப்பாரு. ஸோ அவர் அந்த நான் இன்னும் கஷ்டப்படலாங்க. எஸ்டி சுரேஷெல்லாம் கஷ்டப்படல, அந்த பையன் கஷ்டப்பட்டா இருப்பாருங்க. ஏங்க தினமும் அந்த சேரை உடம்புல போட்டு கூடும். நைட்ல வர சேர் உடம்புல போட்டுக்கிட்டு பல்லுல வர கட்டி விட்டுடுவாங்க. அப்புறம் அந்த கொஞ்சம் ஜொல்லு வந்தா கூட சார் தொடக்க வேணாம்னு சொல்லுவார், ஒரிஜினலா இருக்கணும்னு. அந்த இடத்துல இந்த லேடிஸுங்க சேர்ந்து முறத்துல அடிக்கிற சீன், ஒரு சில சீன்லாம் எடுத்துட்டோம். இந்த பையன் பட்ட கஷ்டம் இருக்கும். அப்புறம் ஓடுறதே காட்டுக்குள்ள ஓடுறதே எவ்வளவு கஷ்டம். அந்த சேரை போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ் வச்சுக்கிட்டு கையில ஓட சொல்லுவாரு டைரக்டர். குறைஞ்சுதான் அது ஓடும். கையில ஓடுறது மனுஷனும் கையில ஓடணும். அதுவும் அந்த கையில ஓடுறதுல அந்த எக்ஸ்பிரஷனும் தேவைப்படும். எக்ஸ்பிரஷன் இருக்கணும், பள்ளத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது, அந்த ரோப்பை மெயின்டைன் பண்ணணும், நிக்கிற போஸ் கரெக்டா இருக்கணும். அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டைரக்டர் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாரு. அப்ப அந்த பையன் பட்ட கஷ்டம் எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு, என்ன சார் நம்ம கண்ணு வச்சுட்டு நான் ஸ்டவ்ல ஒரு கேப் போட்டுக்கிட்டு வெயில் கேப் கூட இருக்கணும் அது நிற்பேன். ஆனா இந்த பையன் அவ்வளவு கஷ்டப்படுவா போல. ஆனா அங்கேயும் நான் சொன்னேன் அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி இதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்டாரு அவருக்கு. நான் சூப்பர் ஸ்டார் வீட்டில் போய் பேசும்போது என்ன சொன்னார்னா, எங்களும் கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அந்த பையன் அவர் போனீங்க அவர் பையன் போடுங்க அப்படின்னாரு. இன்னும் என்ன பண்ணாங்க, பிரணயம் என்ன பண்ணிட்டாரு, எவ்வளவு உடம்பு உழைப்பு இல்லை அந்த சூப்பர் சூப்பருங்க, நான் லெட்டர் கொடுக்கணும் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்கள் மதுரை போய் வரேன், வீட்டில் சார் ஃபோன் பண்றாரு. அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். அவங்க அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சார் பையனுடைய பேர் கேட்குறாருன்னா வித்து சார்னா. அப்புறம் லெட்டர் எழுதும்போது அந்த பையனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாதுன்னு சொன்ன வார்த்தை கரெக்டான வார்த்தை. கண்ணான் இதுக்கப்புறம் ஹீரோவெல்லாம் பெரிய பெரிய பொசிஷன் கிடைக்கணும்னு நான் ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். ஸோ சூப்பர் ஸ்டாரோட ஆசீர்வாதமே கிடைச்சிச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் எனக்கு சந்தோஷ் நாராயண் சார், அந்த ரீவா காட்டிங் நெருப்புட அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மியூசிக்ல பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, சொன்ன டைரக்டர் திட்டுவாரு. இப்பயும் கட்டிட்டு இருக்காருங்க. நேற்று பிரஸ் மீட் இருக்கு, நான் பார்த்தேங்க. ஆமா சார், ஆமா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு நான் எதுவும் பேசக்கூடாது ஃப்ரீயா. இப்போட பிரஸ் மீட் அதான் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. ஸோ நான் இப்போ இருக்கிற பிரஸ் மீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று சொல்லலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அப்படின்னாரு. ஓகே சார், நானும் பக்கத்தில் அது ஸோ இப்போ அந்த கிளைமேக்ஸை பற்றி ஏன் சொல்றேன்னா, என்னோட மியூசிக் டைரக்டர் சார் எல்லா மாஸ்க்குலாம் மியூசிக் போட்டுடலாங்க. ஒரு 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 இனத்துக்கு ஒன்று நடக்குதுன்னு போது அந்த இடம் நாங்கள் அவ்வளோ நல்லா பண்றதுக்கு காரணமே அந்த மியூசிக் இருந்து தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. ப்ளஸ் அந்த இன்டர்வியூ பிளாக்ல நானும் எஸ்டி சூர்யா சாரும் அப்போ நிற்பேன்.
அது நிற்கும்போது அவர் போட்ட அந்த மியூசிக் வந்து சூப்பர் சார், அது வந்து வேற லெவல். உங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படம் வந்து நல்லா வந்துருச்சு, சூப்பராக இருக்கு. ரெட்ஜின் மூவிலும் படம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க. ரெட்ஜின் மூவிஸ் இந்த படம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். படம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸில் கேக் வெட்டி எங்களுக்கு ஒரு விருந்து வச்சு அனுப்புனாங்க. ஸோ எல்லாருக்கும் ரெட்ஜின் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து இப்போ உள்ள ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அனிருத் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டார், இந்த படம் வந்து நல்லா வரணும், இந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டாக வேணும்னு. ஸோ அனிருத் சாருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்துட்டு அந்த 40 minutes சூப்பர் அப்படின்னு சொன்னார். மக்களும் பார்த்துட்டு அதே தான் சொன்னாங்க. ஸோ இன்னொரு ஹீரோ நடிச்ச படத்தை வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக பாராட்டி இருக்காரு. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லா டைரக்டரும், சங்கர் சார், நிறைய டைரக்டர்ஸுங்கெல்லாம் இந்த படத்தை வந்து பாராட்டி இருக்காங்க. அப்புறம் மெயினாக வந்து என்னுடைய குரு, தலைவன், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து வாழ்த்து வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா வந்து அவர் படம் பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நாளை காலையில் வீட்டுக்கு 8 மணிக்கு வந்துடுறீங்களா அப்படின்னாரு. அந்த ஃபோனுக்காக நானும் கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நானும் கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வீட்டுக்கு போயிருந்தோம். வீட்டுக்கு போய் எப்போ அண்ணனை பார்த்தா நாங்கள் தான் இப்படி ஓடி போய் கட்டி பிடிச்சிப்போம். அவரை பார்த்தோன்னு அண்ணன் உள்ளேருந்து வரும்போது அப்படி வந்தார். ஒரு மாதிரி பிரமிப்பா இருந்தது எங்களுக்கு. அவர் அந்த கட்டி பிடிப்பெல்லாம் வந்து அதுலேயும் தெரிஞ்சிச்சு தலைவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம் அப்படின்னு. அப்புறம் ஷூட்டிங் கிளம்பணும், ஷூட்டிங் போகிறத கூட விட்டுட்டு ஒரு 1/2 hour உட்காந்து 45 minutes கிட்ட பேசும்போது டைரக்டர் புகழ்ந்து தள்ளிட்டாரு. நீங்க என்ன ஒரு பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்கீங்க இந்த படத்தை, ஏதோ பார்த்துடலாம் ஒரு போய் அப்படின்னு சொல்லிதான் அப்படின்லாம் புகழ்ந்தாரு. அதுக்கப்புறம் என்னை பார்த்து சொன்னாரு, என்ன பார்த்தா பயமா அடிக்குது, எப்படி அடிப்பியா நீ அப்படின்லாம் கேட்டாரு. ஏதோ அவர் சொல்லும்போது வரணும்னு சொல்ல முடியும், ஏதோ பார்த்து ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்லாமல் டைரக்டர் கேட்குறாரு, சார் எங்கள் டீம் கூட ஸ்டில் எடுத்தீங்கன்னா அது ஷூட்டிங் ஸ்பாட் வர சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் ஷூட்டிங் போயிட்டு இருக்காரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்லி எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவர் டிஃபென்ஸ் ஆப்ரேட் இருக்கும்போதே கேரவனில் கூப்பிட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் தனித்தனியாக ஃபோட்டோ கொடுத்து குரூப் ஃபோட்டோ கொடுத்தாரு. அது இல்லாமல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம்னா நாங்கள் போய் முதல்ல இறங்கும்போது ஃபோன் பண்ணி இவர் பேர் என்ன அவர் பேர் என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதி அதில் கரெக்ஷன் பண்ணி அதற்கு தேவை அவர் நினைச்சிருந்தா படம் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளவு ஒரு நாள்ல வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவரை வந்து நான் ராகவேந்திர சாமி எதிர்க்க பார்த்ததில்லை, நான் எதிர்க்கிற பார்க்குற ராகவேந்திர சாமின்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய குருக்கு, என்னுடைய தலைவனுக்கு, என்னுடைய அண்ணனுக்கு எப்பவும் நான் நன்றி விசுவாசமா இருப்பேன். இந்த டீம் சார்பாக அவருக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சீனு தேங்க்யூ, கோ டைரக்டர், படத்துக்கு கோ டைரக்டர் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் வந்து டைலாக் எடுத்து கொடுக்கணும், அது நல்லா வந்திருக்கு, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு, அப்புறம் அசோக் சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பவன் சார், கல்யாண் சார், வாய் சார், எல்லாருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சத்யா மேடம் வந்திருக்காங்க, சாருடைய ஒய்ஃப். அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் போகிறது நடக்கும் ஆனால் அது வேறு நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்னா ரஜினி சார் வந்து நான் கார்த்திக் சுப்ராஜ் சாரை பற்றி பேசி என்ன இந்த மாதிரி சார் இப்படி சொன்னார்னு படம் நல்லா வந்துட்டு இருக்குன்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், சத்யா மேடம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பார். ரஜினி சார் கேட்பார், சத்யா மேடம் எப்படி நல்லா இருக்காங்களா, அவங்க பயங்கர ஆன்மீகவாதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமா இந்த படத்துடைய எல்லா வெற்றிக்கும் அவங்களும் ஒரு காரணம். அவங்களுக்கு பண்ற மெடிடேஷன், அவங்களுக்கு சாமி பக்தி எல்லாமே எல்லா சக்தியும் என்ன சேர்ந்து ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த படத்துல எனக்கு ஒரு அரக்கன் ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்காரு. அந்த அரக்கன் எப்படின்னா நிஜமாவே அவர் வந்து டைட்டில் தான் அரக்கனை தவிர ரொம்ப அன்பான ஒரு மனுஷன். அவருடைய சிரிப்பு தான் எவ்வளவுதான் டென்ஷன் ஆனாலும் வந்து அந்த அன்பா இருப்பாப்பல. பிளஸ் இந்த படத்துல வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா காரணம் என்னன்னா அவரை பார்த்து பயந்துட்டு தான் நான் இப்ப நல்லா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வேற யாருன்னா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் கேப் விட்டா கூட கேப்ல சைக்கிள் ஓட்டிட்டு வர பார்த்து கொஞ்சம் கேப் விடக்கூடாது. அவ்வளவு பிரமாதமா பண்ணிடுவாப்பல. ஸோ அதனால அவரை பார்த்து அவர் மேல இருந்த பயம் தான் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ண வச்சிருக்கு. அது எல்லாமே டைரக்டருக்கு இருக்காருங்க, அப்பப்பா அது சொல்லி மேல முடியாது. அது ஏறவும் கூடாது உறவும் கூடாது. ஏதாவது வேணும்னு கிளீனா சொல்லிட்டா பரவாயில்ல, சொல்லவே மாட்டார் தலைவர். உட்காந்து காலாட்டிட்டே இருப்பாரு, அது வரும்.
ஒண்ணு வந்து நடக்கும். அதுக்கு அவரு வந்து விஜய் சூர்யா சார் பண்ணுவாரு பாருங்க, பார்த்தோன்னா ஐயோ என்னடா இந்த மனுஷன் டைலாக் எல்லாமே பண்றாரு. இப்ப நம்ம ட்ரம் வாசிக்கிறது மட்டும்தான், டைலாக்கும் இல்லை சார். அது மறுபடியும் சொல்லக்கூடாது, கண்ட்ரோல் பண்றேன் சார். ஸோ இது ஒன்று பண்ணேன். ஸோ பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யா சார் இருக்கிற படத்துல ராகுல் அரசு நல்லா நடிச்சா அப்படின்ற நேம் வந்துருக்கு சார். அது உங்களுக்கும் செய்கிறேன் சார். ஒரு அரக்கம் பக்கத்துல இந்த பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிஜமா சார், நிறைய மீன்ஸ் எங்க வீட்டில் அனுப்பிச்சு வச்சாங்க. விஜய் சூர்யா சார் இருக்கிற படத்துல ராகுல் அரசு நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் நீங்க கூட இருந்தது பையன், அப்புறம் என்னுடைய டைரக்டர் என் மேல வச்ச நம்பிக்கை. ஸோ இங்க எல்லாம் வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னுடைய ஃபேன்ஸுக்காக ஒரே ஒரு விஷயம், நான் அவங்கள ஆடியோ ரிலீஸுக்கு வரவேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்க வந்து என்னை பார்க்காதீங்க, நான் வந்து உங்களை பார்க்குறேன், ஆக்சிடென்ட் ஆகுது இதெல்லாம் சொன்னீங்க, நீங்க எனக்காக செலவு பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு காரணம் வந்து நான் நிறைய விட சொல்லியிருக்கேன். கிளம்பி அங்கிருந்து வரும்போது கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு வர்றது, என் ஃப்ரெண்டு இல்லாமல் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வருது, ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறது, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய ஃபேன்ஸை வந்து வர வேணாம்னு சொன்னது ஒரு சிலர் வந்து தப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ அது தப்பாக எடுத்து அப்படின்னா, நான் வர ஒவ்வொரு ஊரா, இப்போ திருச்சியா மதுரையா அங்கே வந்து ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ணி நான் காரில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டில் கொடுத்துட்டு போகிறதுல பெரிய விஷயமே இல்லை. ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்த ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் நான் வந்து அந்த படம் அட்வான்ஸ் வாங்கும்போது ஒரு தர்ம காரியமாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு அமௌண்ட்டை வச்சு நல்ல காரியம் பண்ணுவேன். இப்போ மொட்டசுவா கட்டசுவா படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1 கோடி ரூபா எடுத்து அப்துல் கலாம் ஐயா பேரில் அறம் செய்ய விரும்புன்னு ஆனந்த விருதம் கொடுத்து அன்னைக்கு ஒரு நல்லது பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கொரோனா டைமில் வந்து ஒன்று பண்ணோம். ஆனால் இந்த படத்துக்கு நான் ஒன்றுமே பண்ணலை. ஸோ என்னுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பையன் வந்து என்னை பார்த்து பேசினா போல, பத்திரிக்கை ரொம்ப பெருசாக இருந்தது. பத்திரிக்கை கொடுக்கும்போது ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னு கேட்டேன். எங்கே பண்ண கல்யாணம்னு கேட்டேன். எந்த மண்டபத்தில் இருக்கிறோம், எங்கே பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லைண்ணே அவ்வளோ காசுலாம் இல்லைண்ணே, இது கூட பத்திரிக்கை அடிச்சது கூட என் ஃப்ரெண்டு வந்து பிரிண்ட் மீடியா வச்சுட்டு இருக்கானே, ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் பத்திரிக்கை அடிச்சு விடுறான்னு கேட்டேன். அவன் பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தான். அப்புறம் கோவிலில் போனால் கூட கோவிலுக்கு கூட ஏதோ ஒரு அமௌண்ட் கட்டணுண்ணே, அதால் கட்ட முடியல, என்னுடைய வீட்டிலேயே வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்டேன். ஆனால் பத்திரிக்கை பார்த்தா அப்படி இருந்தது. அன்னைக்கு அவன் முகத்தில் ஒரு சோகம். ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன், என்னுடைய ஃபேன்ஸுக்காக எங்கள் அம்மா பேர் மேலே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறேன். என்னுடைய ஃபேன்ஸும் அதில் வந்து ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு வாட்டர் பில் மட்டும் கட்டினா போதும், ஏன்னா மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். சரிங்களா? ஸோ எங்களுடைய எங்கே நீங்கள் அது வந்து இன்னொரு 1 வருஷத்துல நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இடம் கூட பார்த்து வச்சாச்சு. ஸோ என்னுடைய ஃபேன்ஸுக்கு பண்ணுற இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை. நீங்கள் வராதிங்க, நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு எப்போ பண்ணாலும் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நாங்கள் விட்டு தூரம் போவோம். நான் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணணும். தெய்வத்தை தேடி பக்தந்தான் போகணும். நீங்கள் நான் வேலை வச்சுட்டு இருக்கிற தெய்வம். ஸோ உங்களுக்காக இந்த ஜிகர்தண்டா XX படத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து எங்கள் அம்மா பேர்னால கண்மணி கல்யாண மண்டபம் கட்டப்படும். அதில் நீங்கள் ஃப்ரீயாக வந்து எல்லாரும் எப்படி கிராண்டா எப்படி வந்து பணக்காரங்கெல்லாம் வந்து எப்படி கிராண்டா இந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாண மண்டபம்னு சொல்றாங்களோ அதே மாதிரி என்னை வாழ வச்சுட்டு இருக்க என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கிராண்டா ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு அந்த கல்யாண மண்டபம் இருக்கும். இது உங்கள் பாதத்துக்கு நான் செய்கிற என்னுடைய நன்றி கடன். இங்கே வந்த மீடியா எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மேக்கப் போட்டால் தான் நான் அழகாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். மேக்கப் இல்லாமல் கூட அழகாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு திரு சார் தான் காரணம். இந்த படத்தை வந்து ஒரு இங்கிலீஷ் படமாக மாற்றி ஒரு தரமான படத்தை கொடுத்த திரு சார், கேமராமேன் சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக கலை இயக்குனர் திரு பாலா அவர்களை மேடை கிடைக்கும். படத்தை பற்றி மிகவும் விரிவாக கலை இயக்குனர் அவர்கள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். சாரி லேட்டாக வந்ததுக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் திரு கார்த்திக். வணக்கம். ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ல இங்கே வந்து உங்களை சந்திக்கிறேன். அஸ் அ டீம், அதாவது நான் மட்டும் இல்லை, மொத்த டீமாகவே வந்து ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் 1 month பேக் உங்கள் எல்லாரையும் சந்திச்சு தான் வந்து இந்த படத்தோட ஒரு ப்ரமோஷனல் இது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு எங்களுக்குள்ள எல்லாமே ஒரு பயங்கர ஒரு ஹோப் இருந்துச்சு இந்த படத்து மேலே அஸ் அ டீமாக. அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டு இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த படத்தை பற்றி ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ ஆனால் அந்த நாளில் எனக்கு ஒரு சின்ன ஒரு பதட்டமாகவும் ஒரு ஆங்ஸைட்டியும் எனக்கு சின்ன பயமும் இருந்துச்சு. ஏன்னா எப்படி வந்து இதை வந்து ஆடியன்ஸு, ப்ரெஸ்ஸு, மீடியா எல்லாரும் எப்படி இந்த படத்தை ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. பட் இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆனதுலேருந்து இது வரைக்கும் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது மீ பர்சனலி ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன். ஐ தேங்க் எவ்ரி ப்ரெஸ், எவ்ரி மீடியா. இந்த படத்தை பற்றி எழுதின ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி அவங்களோட ஒரு சக்ஸஸாக பார்க்குற என்னோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ட்வீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இப்போ தலைவருக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் டீமுக்குள்ளே வந்து நம்ம எல்லாருமே நிறைய பேசிட்டோம் நினைக்கிறேன், எல்லாம் ஒருத்தர் ரேங்க் பண்ணேன். பட் ஐம் சேயிங் இது வந்து ஓவராலாக ஒரு டிரெக்டர் அப்படின்ற நேம் இது வந்தாலும் ஐ திங்க் திஸ் ஃபில்ம் இட்ஸ் லைக் இந்த படத்தில் வந்து ஒரு இது வரும், ஒரு ஜிகர்தண்டா சம்பவ கிளப் அப்படின்னு. அந்த சம்பவ கிளப் வந்து ரியலில் வந்து என்னோட திரு சார், சந்தோஷ், ப்ரொடக்ஷன் டிசைனர் சந்தானம் சார், ஆர்ட் டைரக்டர் பாலா சார், குமார் சார், எடிட்டர் ஷஃபீக் அண்ட் சவுண்ட் டிசைனர் குணால், சவுண்ட் மிக்சிங் சுரேன், திங்க் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா டியூனிங், டிசைன்ஸ் டியூனிங். ஸோ இந்த மாதிரி வந்து காஸ்டியூம் பிரவீன் அண்ட் பாபா பாஸ்கர் மாஸ்டர், ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் ஸ்டன் டைரக்டர் திலீப் சுப்ராயன் சார் அண்ட் அந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதின விவேக், தமிழ், பூவரன் மாதீஸ் அண்ட் ஆஃப்ரோ அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் அண்ட் திங்க் இட் வாஸ் கவர்ட் எவ்ரி திங். ஸோ இந்த டீம் தான் ஆக்சுவலி இந்த ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போட மெயின். அண்ட் தென் மை ஸ்டோன் பெஞ்ச் டீம், ப்ரொடியூசர் மச்சான் கார்த்தி அண்ட் கல்யாண், பவன், அசோக், ராஜ், அர்ஜுன், entire team of Stone Bench, and Teresa team, assistant cameramans, associate cameramans, art directors, assistant art directors, associate directors, and then all the co-producers like Alangar Pandian sir, Kalraman sir, Somashekar sir, Kalyan editing, and mainly Kadirasan sir. இந்த ஃபிலிம் வந்து நாங்கள் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஜிகர்தண்டா 2 இனிஷியேட் ஆகிறதுக்கு ஐ திங்க் அவர் ஒரு முக்கிய காரணம். அவர் இது அலோவ் பண்ணது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு சின்ன மைண்ட் பிளாக் எனக்கு பர்சனலாக இருந்துச்சு. அது ஜிகர்தண்டா 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்புறம் கதிரேசன் சார் அது பெர்மிஷன் வாங்கி ரைட்ஸ் வாங்கி பண்ணணும் அப்படின்றது. பட் அதை வந்து நாராயண் சாரும் கார்த்திகேயனும் பேசி அப்புறம் அவர் கதிரேசன் சார் அவராகவே வந்து பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லி he gave the title rights to us. So thank you sir. And எல்லாரும் என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க தான் மெயின் ஜிகர்தண்டா சம்பவ கிளப். அண்ட் அவங்க மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் வந்துட்டு போக சொல்லுவேன் ப்ளீஸ். டக்குனு ஸ்ரீனி, அல்மேஷ், ராகுல், சாய், நரேஷ், மோகன், சூரஜ், விக்கி, புருஷோத், ஒருத்தன் வரல இல்லை, அரவிந்த், ஜெகதீஷ், முருகானந்தன். ஸோ இந்த டீம் தான் பேசிக்கலி யூஸ்வலாக ஆடியோ லான்ச்சில் தான் இதெல்லாம் பண்ணுவோம். ஆடியோ லான்ச்சில் தான் வந்து இங்கிலீஷ் டீம்லாம் மேலே கூப்பிடுவோம். பட் ஆனால் நான் இந்த வாட்டி ஆடியோ லான்ச் பண்ண அன்னைக்கு இதில் ஒருத்தர் கூட வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரல. ஏன்னா அவ்வளோ வேலை இருந்துச்சு. எல்லாரும் வந்து அப்போலேருந்து
இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு இந்த தீபாவளிக்கு மறுநாள் வரைக்கும் யாருமே தூங்காம ஒர்க் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ. ஐ திங்க் எல்லா படத்துலையும் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கே வேலை பார்ப்பாங்க. ஸோ as a representation of all assistant directors, இந்த assistant directors I give a heartfelt thanks. So thanks for this. Thanks. And stills Dinesh and making video பண்ண Ashwin and team and production managers team Ganesh and entire team எல்லாருமே படத்தை எப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த காஸ்ட் வரும்போது மினிஷா இந்த மெயின் ஃபீமேல் லீட் கேரக்டர் வரும்போது ஆர்கேஷ் வந்து அம்மன் ஒரு ஃபிலிம் எடுத்திருந்தாரு. ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து ப்ரொடியூஸ்ட் ஃபிலிம் கால் அம்மு. அதில் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஆடிஷன் பண்ணோம். ஸோ ஆடிஷன் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா அந்த ரத்னா கேரக்டர் கொஞ்சம் லைட்டாக சைக்காக இருக்கணும். ஸோ ஒரு முழு சைக்கு ஒரு ஆக்சுவலி அது அந்த ஆடிஷன் பண்ணும்போதே தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அண்ணன் அவரும் வந்து ரத்னா அவரை கூப்பிடும் போது அவர் தான் கூப்பிட்டுப்பாரு. அவரும் ரத்னா கூப்பிட்டுப்பாரு. அந்த ஊரில் இருந்தார். அண்ட் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் நவீன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷைன் அவர் வந்து அவர் இன்னொரு ஒரு வைல்டு சைக்கோ, வெரி ஸ்வீட். அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான். பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு கேரக்டர் தேவைன்றதுக்கு தான் ஷைன் டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஐ திங்க் லேடிஸ் அசோக் கேட்டால் நிறையா கதை சொல்லுவாங்க. யூ என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஷைன் டைம். பட் ஹி ஆல்சோ பெர்ஃபார்ம் கிரேட். அண்ட் தென் இளவரசு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக தேட்டரில் நான் பார்த்தது வந்து அஃப்கோர்ஸ் லாரன்ஸ் சார், விஜய் சார்லாம் மாஸ் ஹீரோஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட மொமெண்ட்ஸ்லாம் கிளாப் பண்ணாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் இந்த படத்தில் இளவரசு சாருக்கு எவ்வளோ டைலாக் ஒன்று வரும், ஃபார்மர் பாய் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும். அதுக்கு நான் நிறைய இடத்துல கிளாப்ஸ் பார்த்தேன். அண்ட் அது வந்து ஒரு பர்சனலாக அஸ் அ ஃபில்ம் மேக்கர் ரைட்டராக ஐ ஃபெல்ட் தட் அந்த மொமெண்ட் இஸ் த மாசியஸ்ட் மொமெண்ட் இந்த ஃபிலிம் மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தேங்க்ஸ் இளவரசு சார் ஃபார் தட் ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் சத்தியம் சார், அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அந்த ஹியூமர் எலிமெண்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. அதுக்கு சத்தியம் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப இட் ஆட்ஸ் ஸோ மச் வேல்யூ. தேங்க்ஸ் சத்யன் சார். நான் அரவிந்த் ஆகாஷ் ரொம்ப சின்ன கேரக்டர் தான், பட் ஒரு முக்கியமான கேரக்டர். அதெல்லாம் நீங்கள் அவர் வந்து பண்ணதுக்கு அரவிந்த் ஆகாஷ்க்கு ரொம்ப நன்றி. Sanjana, she also plays a very small role but very important role. Thanks Sanjana. And then Kapila Venu, the lady, I mean, இந்த படத்தில் வர சிஎம் கேரக்டர் பிளே பண்ண கபிலா வேணும். அவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க the way she has carried that role. தேங்க்ஸ் கபிலா. அண்ட் தென் அஷ்ரப், அதாவது இந்த படத்தில் லாரன்ஸ் கேரக்டர் சீசரோட அப்பாவாக வச்சிருக்காரு அஷ்ரப்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டருக்குமே வந்து he has done an extraordinary performance. அவரோட சில சீன்ஸ்க்குமே வந்து there's a very great response. So thanks Ashraf. And விஷ்ணு கோவிந்த், அதாவது முருகன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அங்கே மலையாளம்ல வந்து யூஎஸ் டன் ஒரு சோலோ ஹீரோவால அந்த படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இங்கே வந்து டிட் தட் ஸ்மால் ரோல் பட் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அண்ட் தென் தேனி முருகன் சார், மினிஷா ஒரு அப்பாவை அந்த மலையரசியோட அப்பாவை நடிச்ச தேனி முருகன் சார், அவரும் இஸ் கிவன் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் தமிழ் டைரக்டர் அண்ட் ஆக்டர் தமிழ் சார், அவருக்குமே ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆனால் இட் மேட் தட் இம்பாக்ட். ஸோ தேங்க்ஸ் தமிழ் சார். அண்ட் ஆதித்யா பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர் சார் பையன், அவனுக்கு ஒரு சின்ன ரோல் பட் ஹி ஆல்சோ டிட் வெரி நைஸ். அண்ட் சனந்த்லாம் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி எனக்கு வந்து முதல் நாள் நைட்டு 4 காலையில் ஷூட்னா எனக்கு அந்த வந்து இந்த இடத்துல வராத ஒரு ஆக்டர் தேவைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு அந்த காலையில் ஷூட்டிங் இருக்குது, என்ன ரோல்லாம் கேட்காங்க வா அப்படின்னு சொன்னேன். அதனால் காலையில் வந்து அந்த சின்ன ரோல்னாலும் பட் தட் மேட் அ கிரேட் இம்பாக்ட் தேர். தேங்க்ஸ் சனந்த். And Baba Selagure sir, and thank you Baba Selagure sir, and Sheila Rajkumar, all of them, even though they had a small part, thanks to them. And Vidhu பற்றி எல்லாரும் நிறையா சொன்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன் அவரெல்லாம் சைக்கோன்னு. ஸோ அது யாராவது ஒருத்தர்கிட்ட நான் யாருன்னு கேட்டேன், உச்சக்கட்ட சைக்கோன்னு என்ன சொல்லக்கூடிய ஒரே ஆளுன்னு. அந்த ரோல் வந்து இந்த ஷெட்டானி அப்படின்ற கேரக்டர் வந்து எழுதும் போதே வந்து இதுக்கு ஏதாவது ஒருத்தர் பயங்கரமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி கடைசியில் எனக்கு அந்த பயங்கரமா யாருமே கிடைக்கல நோன் ஆர்டிஸ்ட்ல. அப்போ இது வந்து ஆடிஷன் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட்
நான் அப்படியே மிரட்டி தான் கூப்பிட்டு வந்தேன். தயவுசெய்து மிரட்டல இல்லை, லைட்டாக கெஞ்சல். ஏன்னா வந்து இந்த ரோல் வந்து விட்டுற கொஞ்சம் அதனால வந்து ரொம்ப முக்கியமான ரோல் தான் பெருசாக நம்பி கொடுக்குறோம். ஏன்னா அந்த ரோல் சொதப்பிச்சுன்னா மொத்தமாக சொதப்பிடுன்றதுனால வந்து ஃபர்ஸ்ட் வெஞ்சி பண்ணோம். அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போனோம். அப்புறம் வந்து கெஞ்சல் வந்து கொஞ்சம் லைட்டாக அழுகிற மாதிரி போச்சு. டே ப்ளீஸ் தான் அப்படின்ற நம்பி நிறையா ஒரு ஷெட்யூலே முடிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது வயசுகிறோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் நடந்தேன், திட்டினேன், எல்லாம் பண்ணேன். பட் ஆனால் அவங்க என்ன சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி வென்ட்ரு எல்லாம் வெரி டஃபஸ்ட் ஷூட் அவங்க இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சூரி அப்படின்ற ஆக்டிங் ட்ரெயினர் இதை வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டு ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டேன். அதாவது எனக்கு ஷோல்டர் இழுத்துச்சு, நான் வந்து ஃபிசியோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கூப்பிட்டு தயவுசெய்து வந்து ஜஸ்ட் கிவ் யூர் செல்ஃப் டு ஹிம், தட் ஆக்டிங் ட்ரைனர் சூரி சார்ட்ட கொடுத்துரு, வாட் எவர் ஹி டெல்ஸ் யூ டூ இட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அவனை வந்து ட்ரெயின் ஃபார் கேட்டுறேன். பிகாஸ் அந்த காட்டிலாம் ஷூட் பண்ணும்போது செருப்பு போடணும். ஸோ அதனால வந்து ஃபுல்லாகவே ஒரு செருப்பாக நடந்ததுனால நிறைய பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் டு சூரி சார் அண்ட் தேங்க்ஸ் விடு ஃபார் ஆல் தட் எஃபர்ட்ஸ். அண்ட் தென் எஸ்ஜே சார். எஸ்ஜே சார் வந்து இந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நான் எழுதும்போது இப்போ வந்து ஜிகர்தண்டா 1 இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜிகர்தண்டா இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் 2 people. ஒரு கிரைம் வேர்ல்டுலேருந்து ஒருத்தர், ஒரு ஆர்டிஸ்ட் வேர்ல்டுலேருந்து ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜிகர்தண்டா 1ல ஒன்று ஃபினிஷ் ரைட்டிங் அந்த கேரக்டர் ஆர்க்கோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். 2 கேரக்டருக்குமே நடக்கும். பட் அந்த கேரக்டர் ஆர்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எவிடென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து அசால்ஸ் கேரக்டருக்கு. பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து முடிச்சாலும் எனக்கு இந்த 2 கேரக்டர்ஸ்க்குமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதாவது வந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க 2 பேரும் எங்கே இருந்தாங்க, என்ன மனநிலையில் அவங்க அந்த சினிமாக்குள்ளே வந்தாங்க, ஒரு சினிமா இருக்குன்னு நினைச்சாங்க. பட் அந்த எண்டில் வந்து இந்த சினிமா வந்து அவங்க 2 பேரும் எப்படி மாற்றுச்சு அப்படின்றது. ஏன்னா ஜிகர்தண்டா ஒன் இஸ் மோர் அபவுட் வாட் சினிமா டிட் டு அசோசியேட் கேரக்டர், பட் திஸ் இஸ் பிகர் வெர்ஷன் ஆஃப் இட். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான பெர்ஃபார்மர் தேவைப்பட்டாருன்னு ஜெயசூரிய சார்ட்ட வந்து நான் கூப்பிட்டு ஸ்கிரிப்டை படிக்க சொன்னேன், டிஸ்கஸ் பண்ணோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்து அவர் அந்த டைரக்டர் அப்படின்ற விஷயம் அது மட்டும் ஒரு மைண்ட் பிளாக்காக இருக்குது. பட் எனக்கு டைம் கொடுக்க சொன்னார். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு வேற ஆள் போகலாம் அப்படின்லாம் யோசிச்சாலும் பட் ஆனால் அவரை மீறி வர முடியும்ன்றப்ப நான் ஒரு நாள் காட்டிகிட்ட சொன்னேன், தயவுசெய்து எப்படியா அவரை பிடிச்சி கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அவரும் அதுதான் சொன்னார். நான் சொல்லிட்டேன், பட் எப்படியோ நானே வந்துடுறேன் அப்படின்னாரு. அந்த தயவுசெய்து வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் ஹி கேம் இன், அதை வந்து இட் ஆடட் தி என்டையர் டைமென்ஷன். அண்ட் லாரன்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து லாரன்ஸ் சார் தான் வந்து இந்த என்டையர் ஜிகர்தண்டாக்கான வெதரை லாரன்ஸ் சார் போட்டதுன்ற மாதிரி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இந்த அதை அசோசியேட் நரேட் பண்ணேன் ஜிகர்தண்டா 1 பண்ணுறப்போ. அப்புறம் சில காரணங்களுக்காக ஒரு வேணும் அப்படின்னு பண்ணேன். அது ஏதோ சிம்பிளாக பண்ணேன். அப்புறம் படம் பார்த்து முடிச்சோன்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி அடுத்த ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு என்ன கதை பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஜிகர்தண்டா 2 பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணப்போ எனக்கு ஜிகர்தண்டா 1ல வந்து அது தெரியாத ஏதாச்சும் அதில் ஒரு டைலாக், அதாவது வந்து பாபிக்கு அசோசியேட் வந்து கேமரா முன்னாடி அவரோட லைஃப் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை பற்றி சொல்லுவார். அதான் அம்மா என்கிட்ட பேசவே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து சென்னை இருக்கிறதுனால மில்லியத்தில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு லைன் தான் வந்து ஜிகர்தண்டா 2க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் வந்து சொன்னேன், ஓகே இவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு, அவர் மில்லி போட்டில் இருந்திருக்காரு, அந்த மில்லி போட்டில் இருந்தவரை பற்றி ஒரு கதை எழுதலாம், அதுதான் ஜிகர்தண்டா 2 இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணேன் அந்த கதை. ஸோ அதாவது பேசிக்கலி அந்த அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன கதை. ஆனால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்போ பார்க்குற ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த மேஜர் செட்டப் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மில் விபத்து அதெல்லாம் போகாமல் அது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ரைட்டராக இடிச்சிச்சு. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் இட்ஸ் டூ ஏர்லி அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த படத்தில் எடுத்துலாம் ஒரு டெக்ஸ்ட் வருங்களா, யூ டோன்ட் சூஸ் ஆர்ட் சூசஸ் யூ அப்படின்னு. ஐ திங்க் தி ஸ்டோரி ஆல்சோ சோஸ் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தி ஸ்டோரி சோஸ் everyone who worked in this film, every actor, every technician, everybody chose because and also took its time. நான் ஜிகர்தண்டா ரிலீஸ் ஆகி 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த கதைக்கான ஒரு விஷயமே கிடைச்சிச்சு. அண்ட் ஐ ஃபெல்ட் இஸ் தி ரைட் டைம் டு டு அப்படின்னு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி there is lot of blessings from
ஒரு கடவுளோட பஸ்ஸில் இருப்பாரு பிறகு விரும்பே இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. ஏன்னா இப்போ எலிஃபென்ட்லாம் வந்து இப்போ எல்லாருமே எலிஃபென்ட் சீக்வன்சஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு மேஜர் போர்ஷன் வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் பட் ஆல்சோ there is ஒரு சீக்வன்ஸ் வேர் இட்ஸ் ரியல் எலிஃபென்ட். அதாவது ஒரு எமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும் லாரன்ஸ் சாருக்கும் எலிஃபென்ட்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி. அதில் எல்லாமே ரியல் எலிஃபென்ட்ஸ் தான் அதை ஷூட் பண்ணோம். ஸோ பேசிக்கலாக ஒரு எலிஃபென்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், எலிஃபென்ட் வந்து நடிக்கணும் அது மாதிரி. ஸோ அது என்ன பண்ண முடியும், வெளியே எலிஃபென்ட் கூட வந்தவங்களே சொன்னாங்க, சார் அது வந்து வாட் எவர் இட் இஸ் அது வந்து அது ஒரு எலிஃபென்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காது, அதுக்கு நீங்கள் டேரக்டர் அதெல்லாம் தெரியாது, அது நீங்கள் தான் அவங்க அதுக்கு வெயிட் பண்ணோம். ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடிக்காது சார் அப்படின்னாங்க. பட் ஆனால் அந்த என்டையர் சீனில் எலிஃபென்ட் வச்சு நாங்கள் பண்ண அந்த சீனு ஐ திங்க் ஒரு 1 hour தான் ஷூட் பண்ணோம். அவ்வளோ டைம் இருந்துச்சு. அந்த பெர்மிஷன்லாம் இல்லை, நைட் சீன்னால 1 hour ஷூட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் ப்ரேட் எங்கேயாவது நடிச்சுது அப்படின்ற மாதிரி அந்த எலிஃபென்ட்டை நான் பர்சனலாக இது பண்ணேன். அண்ட் இட் கேம் அண்ட் ஆக்சுவலி பெர்ஃபார்ம். அதாவது வந்து தட் இஸ் அ மேஜிக். அதாவது வந்து தட் இஸ் அது வந்து நான் டேரக்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த எலிஃபென்ட் வந்துச்சு. அது ஒரு பிளஸிங் சீன் பார்க்கும்போது நம்ம டெவலப் நாங்கள் வந்து அந்த டெவலப் நாங்கள் முன்னாடியே இருக்கோம். நிமிஷம் வந்து சொல்லுவாங்க அதோட கண்ணை பாரு தெரியும் அப்படின்னு டெவலப் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் எலிஃபென்ட் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த கண்ணுக்கு சும்மா ஒரு ஷாட் வைக்கிறோம். ஆனால் இப்போ படத்தில் பார்க்கும்போது நிஜமாவே அது கண்ணில் வந்து ஒரு கருணையும் ஒரு மன்னிப்பு உணர்ச்சியும் வருது. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதே மாதிரி அதை பிளஸ் பண்ணிட்டு திரும்ப போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு லாட் ஆஃப் மேஜிக்ஸ் தட் ஹேப்பன் இன் திஸ் ஃபில்ம். மேஜிக்ன்றத விட லாட் ஆஃப் பிளஸிங்ஸ். So yeah, I strongly feel this film as an art. It shows all of us, and it has reached the audience, and the audience also has given what this film and this team deserves. Thank you so much for all of that. Thank you very much. And yeah. So now, as a team, okay. As a team, like வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மெயின் இந்த சம்பவ கிளப்போட மெயின் சொல்லும்போது திரு சார் வந்து இந்த ஃபிலிம்க்கு எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் முடிச்சோடனே எனக்கு திரு சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இது ஓகேன்னு சொல்லும் போது ஒரு பாதி ஒரு ஸ்ட்ரெஸ் பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஐ நோ தட் ஹீ கேன் do anything. I mean, he is a legendary cinematographer we have in the entire country, and he can pull off anything அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவர் தான் இப்போ இருக்கிற இந்த எலிஃபென்ட் சீக்வன்ஸ் விஎஃப்எக்ஸ் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா, ஏன்னா நான் வந்து சொன்னேன் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்சோன்னா அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு விஎஃப்எக்ஸே செட் ஆகாது சார். ஏன்னா எனக்கு வந்து மெர்க்குரியில் ஒரு மான் வச்சு ஒரு சீக்வன்ஸ் பண்ணோம். அந்த மான் வந்து ஒரு மான் எங்களை சாவடிச்சிச்சு ஒரு 2 மாதம். நான் சொன்னேன் இதில் வந்து 4 யானை 3 யானை வரப்போகுது, இதை ஃபுல்லாக விஎஃப்எக்ஸில் பண்ணால் அவ்வளோதான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சொன்னேன். அவர் படிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் லேட்டாக அசிங்கமாக பார்த்தாரு. ஏன்னா நீ வந்து ஒரு எலிஃபென்ட் வருது, கோபமா கத்துது, சுத்திட்டு கீழே விழுகுது, இதெல்லாம் வந்து ரியல் எலிஃபென்ட்டை வச்சு பண்ணோன்னா நம்ம ஷூட் பண்ண முடியும். அது வந்து ரியலாக எலிஃபென்ட்டுக்கு கோவம் வந்து நடந்துருச்சாதான் நடக்கும். ஸோ ரெண்டு விஎஃப்எக்ஸில் போகலாம்னாரு. ஸோ ஐ ஜஸ்ட் பிளைண்ட்லி பிலீவ் திரு சார் ஓகே சார் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம போகலாம் அப்படின்னு. ஸோ ஹீ ஆக்சுவலி அசம்பிள் த டீம். அதாவது வந்து அவர் ஸ்ரீனிவாஸ் நாயன் சார் வந்து அவர் ஃப்ரெண்டு, அவர் மூலமாக அவர் கைடன்ஸில் டைம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய விஎஃப்எக்ஸ் கம்பெனி ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். ஸோ தே கேம் ஆன் போர்ட் லைக் 1.5 years பிஃபோர். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடியே தே கேம் ஆன் போர்ட். ஸோ அண்ணாலேருந்து இந்த விஎஃப்எக்ஸ் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அண்ட் ஏடிஸ் டீமையும் ஷீ அரவிந்த் அந்த என்டையர் இந்த விஎஃப்எக்ஸ்க்காக பண்ண விஷயங்கள்லாம் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இன்னைக்கு அந்த விஎஃப்எக்ஸ் இப்போ வந்து ஒரு ஷாட்டில் வந்து இது ஒரு பொம்மையாக இருக்குன்னு ஃபீலாக இருந்தாலும் இந்த ஃபீல் வந்திருக்காது. பட் பார்த்த யாருக்குமே வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன நினைச்சோம், எல்லாருமே கம்ப்ளீட்டாக ரியல் எலிஃபென்ட் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். பட் இது காம்ப்ளிமெண்ட்டுன்னு. ஆனால் அதோட இன்னொரு பெட்டர் காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு. இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே விஎஃப்எக்ஸ் எலிஃபென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எலிஃபென்ட் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது தட்ஸ் ஐ திங்க் இஸ் பெட்டர் காம்ப்ளிமெண்ட். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஸோ இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 4.5 வருஷம் ஆச்சு எனக்கு பர்சனலாக வந்து படம் தேட்டருக்கு வந்து. ஸோ அது ஆக்சுவலி வெளியே நான் பெருசாக சொல்ல. பட் ஆனால் வந்து தட் இஸ் அ வெரி டிப்ரெசிங் ஸ்டேஜ் இன் திஸ் 4.5 years. பிகாஸ் பேப்பர் ரிலீஸ் ஆகி முடியும் போது நான் வந்து நேர் தாட் நம்ம படத்தை நம்ம தேட்டரில் பார்ப்போம், எப்போ பார்ப்போம், இல்லை பார்ப்போமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அது வந்து நம்மளை ரொம்ப மெயின் டார்ச்சர் பண்ணுன்ற அளவுக்கு நமக்கு வரும் யோசிக்கணும். பட் திஸ் 4.5 years வாஸ் வெரி ஒரு நிறைய அந்த விஷயங்களுக்கு ஹேண்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ அது வேறு சொல்லி இந்த படம் வரும்போது அது ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் வரும்போது அது செம்ம ஃபெல்ட்
okay, this is the right film for us to come back to theatre அப்படின்னு. So I actually felt like this is my என்ன சொல்றது, ஒரு பீட்சா பண்ணப்போ என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் தான் இங்கேயும் ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரி வைஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. லைக் அனிருத் ட்வீட்டட் பிஃபோர் த ஃபிலிம் வந்து ஆல் த பெஸ்ட் இந்த மாதிரி ட்வீட் பண்ணாரு, ஒரு சின்ன கிடையாச்சு. அண்ட் மெயின் தேங்க்ஸ் இஸ் டு தனுஷ் சார், because he saw the film and just before the day of release he just tweeted saying இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு, எஸ்பெஷலி லாஸ்ட் 40 minutes அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நீங்கள் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வந்து மாஸ் எலமெண்ட்டு அந்த காமெடி அதெல்லாம் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஐ somehow think people will be connected more to the second half and especially last 40 minutes நிறைய கிளாப் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் எனக்கு பர்சனலாக சொன்னார். And that has happened, so thanks to Ganesh sir. And then lot of people from the industry, all the friends like STR, Director Munisamy sir, Director Pundram sir, Pushkar Gayatri sir and madam, and Nani sir from Telugu industry, Jain Ravi sir, and Director Pradeep Ranganathan, Director Vignesh Shivan, Soundarya Rajinikanth madam, Director Mari Selvaraj, Director Arivalagan sir, Director Arun Raja Kamaraj, Director Nelson, Shankar sir வந்து he saw the film along with his family on Diwali day. He called me and the entire family spoke about the film. Thank you Shankar sir for all the confidence you gave to me. And Radhika madam பார்த்தாங்க, அவங்களும் வந்து அந்த படம் வந்து பிடிச்சுன்னு சொன்னாங்க. And அனிருத் வந்து அந்த day of release he just saw the film and then நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அப்போ he came there and then he was like ஒரு 3 hours 4 hours எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பற்றி he told a lot. Thanks Anirudh. And Director Bobby from Telugu film industry, Walter Giriya for the director, he also appreciated the film and he's told that he will support whatever he can do from that thing. So இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த படத்தை எடுத்தாங்க. அண்ட் மெயினாக வந்து ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஸோ அவர் வந்து எனக்கு இது வரைக்கும் பீட்சாவில் வந்து எல்லா படத்துலையும் என்னை பார்த்து பாராட்டியிருக்காரு. நாட் ஜஸ்ட் பிகாஸ் நான் என் ஃபேன்றதுக்காக மட்டும் அவர் பாராட்டுற ஆள் கிடையாது. இந்த படங்களோட அந்த விஷயத்தை புரிஞ்சு அவரோட படம் புரிஞ்சிச்சுன்னா அவர் எத்தனை பாராட்டுவார். இப்போ எனக்கு வந்து மெர்க்குரியில் அது பேசப்பட்ட பாலிடிக்ஸை வந்து அந்த 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 மெர்க்குரியோட கிளைமேக்ஸ் சீனை எனக்கு தெரிஞ்சு பாராட்டின ஒரே ஆள் வந்து தலைவர் தான். எனக்கு வந்து கூப்பிட்டு அந்த சீன் எப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா பேசிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்துக்கு அவரோட 1 hour எங்களை பேசி அந்த பாராட்டின அந்த விஷயங்கள் வந்து அது நேரம் பகிர்ந்து தேங்க்ஸ் தலைவா. I think this is a covered everything and press and media எல்லாருக்கும் நான் முன்னாடியே ரெக்வஸ்ட் பண்ணேன் இந்த படத்தோட சர்ப்ரைசஸோ சின்ன சின்ன டெஸ்ட்டோ வெளியில் ரிவீல் பண்ணாமல் எனக்கு ரிவ்யூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண படங்கள்லேயே வந்து உனானிமஸாக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தது வந்து இந்த படத்துக்கு தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த ப்ரெஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலே நன்றி. And audience, at last audience, you actually இந்த காமிச்சனாலே வந்து there is this film is an ode to or a dedication to show what is the power of cinema and what is the power of audience. So and அதுவே ரியல் லைஃப்ல காமிச்சிருக்கு. எனக்கு வந்து audience have actually showed that they will sort of support good films and make us all happy and proud. Thank you so much. And Pati Nuri Vaktar. Nikhil sir, thank you so much sir. Right from Pizza, he has been the big strength to me in the Stone Bench also. Thank you so much. Nandri. Questions are there? Sorry, Doctor. One bigger. Doctor. சார் நீங்கள் வந்து உண்மையாக வாழ்த்துக்கள் சார். ஒரு அருமையான படம். நான் வந்து ஒரு ரிவியூவில் கூட சொன்னேன், ஹாலிவுட்லேயே வந்து ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நாட்டு ஹாலிவுட் படங்களை பண்ணிட்டு அப்படி சொல்லுவாங்க. லாரன்ஸ் சார் கூட மென்ஷன் பண்ணேன், இதில் வந்து ஹாலிவுட்லேருந்து ஒழுங்காக எடுக்கலன்னு அவரோட ஓன் திங்கிங் ரொம்ப பிரமாணமாக இருந்தது. அதுக்கு மேலே வாழ்த்துக்கள். அது மாதிரி அந்த ஏன்னா அந்த குடியில் ஏற்றோம்னா நம்ம படங்களில் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ரொம்ப பிரமாணமாக பண்ணியிருக்கீங்க. இது உண்மையிலே நீங்கள் வந்து ஓனர் இந்த மாதிரி பண்ணுறப்போ நிறைய ரிஸ்க் எடுத்துருக்கீங்க இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் நினைக்கிறத ஆர்டிஸ்டும் சரி, இந்த மாதிரி அனிமல்ஸும் சரி பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன
தயக்கம் பயம்லாம் இருந்திருக்கும். அதை எப்படி இதுக்கு இவ்வளோ பெட்டராக பண்ணுறீங்க? கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது சார்லாம் ரொம்ப ஜாலியாக சொன்னாங்க, ஒரு குதிரை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு, ஒரு குதிரை வந்து ஓடவே இல்லை அப்படின்னு. ஆனால் ஷூட் பண்ணுறப்ப எனக்கு நிஜமாவே வந்து ஒரு சின்ன பயம் ஒன்று வரதான் செய்யும். ஏன்னா வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ வந்து அந்த குதிரை திடீர்னு இப்போ எலிஃபென்ட் வந்து pretty much வந்து நம்ம வந்து ரியல் எலிஃபென்ட் வச்சு ஷூட் பண்ணப்போ அதோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கான். பட் ஆனாலுமே வந்து ஒரு பயம் இருந்தே தான் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் த பிகஸ்ட் சப்போர்ட் வாஸ் திலீப் சுப்ராயன் மாஸ்டர். ஏன்னா அவர் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார், அதெல்லாம் இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கண்ட்ரோல் எடுத்துகிட்டே இருப்பார். அந்த ஈவன் இப்போ குதிரைனா அது கொண்டு வர இன்சார்ஜ் எல்லாம் வந்து அவர் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எலிஃபென்ட் ஷூட்லாம் ரியல் எலிஃபென்ட் வச்சு ஷூட் பண்ணப்பெல்லாம் வந்து அவர் கொடுக்குற ஒரு பிகஸ்ட் கான்ஃபிடன்ஸ் தான். அதான் சொன்னாங்க சார், அது எல்லாத்தையும் மீறி அது ஏதோ நடந்துச்சு. அது எப்படின்னு எங்களுக்குமே தெரில, பட் அது இட்ஸ் ஆல் அ பிளஸிங். அதே மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எவ்வளோ படம் பார்த்துருக்குறோம் அந்த சினிமா, தமிழ் சினிமாவில். ஆனால் எனக்கு வந்து லாரன்ஸ் மாஸ்டரை பார்க்குறதா சூர்யாவை பார்க்குறதா ரெண்டு பேரும் அட் டைமில் எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ பற்றா ரெண்டு பேரும் பண்ணியிருந்தாங்க, போட்டி போட்டு நடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ரசிகர்கள்ட்ட பத்திரிகையாளர்கிட்ட இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு யோசிச்சுங்கிறாங்க. சார் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நீங்கள் பண்ணோங்க சார். இதுக்கு வந்து அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று பண்ணோம். ஸோ அதுலேயே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க மேஜராக. ரெண்டு பேர் வச்சு அந்த டீசர் பார்க்கும்போது வந்து எனக்கு ஐ சமௌ ஃபீல் ஸ்ட்ராங்லி இந்த ரெண்டு பேருமே அந்த கேரக்டர்ஸை ஒரு சமயம் கொண்டு போவாங்க. அந்த ரெண்டு பேருமே ஆன் ஸ்க்ரீன் அந்த 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 கரிஸ்மா வந்து ரெண்டு பேருமே இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே வந்துருக்குது. அந்த ஷூட்டிங் அப்போ ரெண்டு பேருமே பயங்கரமாக பண்ணாங்க. எவ்ரி டைம் ஐ சா ஐ சி போத் ஆஃப் தம் டிஃபரெண்ட். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமென்ஷனாக இருக்குது. இந்த கேரக்டர் வந்து வேற ஒரு விஷயத்தில் ஒரு வந்திருக்கு, உள்ள கரெக்டில் இவர் வேற விஷயத்தில் இருக்காரு. பட் ஆனால் ரெண்டு பேருமே அந்த கேரக்டராக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கு மானிட்டர் பார்க்கும்போதே ஐ ஃபெல் ஓகே கண்டிப்பாக நல்லா வரும். அதே மாதிரி நான் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை ட்ரிபிள் எக்ஸ் வருமானு கேட்டேன். ட்ரிபிள் எக்ஸ் வருமா? அவங்க செம்ம ஹிட் ரெண்டுலேயே சொல்லியிருக்கோம். அந்த என்டர்டெஸ்ட்ல ட்ரிபிள்எக்ஸாக வச்சு ட்ரிபிள் எக்ஸ் வரும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ட்ரிபிள் எக்ஸ் வராது. நல்லது. மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் பேர் சார், இந்த படம் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பிரமாதமாக. அதே மாதிரி சூர்யா சாரும் உங்கள்கிட்ட இந்த கேள்வி வந்து நீங்கள் மேடையில் அறிவித்த விஷயத்தை பற்றி, இந்த கல்யாண மண்டபம் ஆக்சுவலாக நல்ல விஷயம். ஆனால் இப்போ ஒரு நாகர்கோவிலில் இருக்கிற ரசிகன் எந்த ஏரியாவில் அந்த கல்யாண மண்டபத்தை கட்ட போறீங்க? இல்லை ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ரசிகர் இங்கே வந்து எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? பத்திரிகை அடிக்கவே வசதி இல்லைன்னு சொன்னீங்க. அது மாதிரி ஒரு கோயிலெல்லாம் ஒரு 4000 ரூபா கொடுத்தா கோயிலில் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. வடபழனியிலே ஒரே நாள் 100 கல்யாணம்லாம் பார்த்துருக்குறேன் அடிக்கடி கோயில் போகிறப்ப. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கீமை வந்து இதே மாதிரி நிறைய நடிகர்கள் அறிவிச்சு அப்புறம் அதை அவங்க பர்சனல் யூஸ், அதாவது வாடகை வாங்கிட்டு யாருக்கானாலும் ஒரு மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த அந்த கல்யாண மண்டபத்தால் பலன் ரசிகர்களுக்கு போகிறதுக்கு யார் வேணாலும் கல்யாணம் நடத்துக்கலாம். ஒரு ரசிகர் கல்யாணம் பண்ணுறப்ப நான் இவ்வளோ காசு கொடுக்க போகிறான்னு நீங்கள் அறிவிக்கலாமே. இது நல்ல ஐடியாவாக தானே இருக்குன்னா அதையும் நான் திங்க் பண்ணுறேன். அந்த பத்திரிகை கொடுக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு வந்தது இல்லைங்க, இது இந்த பிளான் பண்ணி பண்ணலாமா, இப்படி நடக்குமா, இப்படி நடக்கக்கூடாதா. அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயம் தோணும்போது அதை டக்குன்னு பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கல்யாணம் பண்ணணும்னு பத்திரிகை வச்ச ஆள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஆள். அதை பார்க்கும்போது எனக்கு வீட்டில் தான் கல்யாணம் பண்ணணும்னு தோணும்போது ஏன் கிராண்டராக பண்ண முடியலன்னா இது தோணுச்சு, ஏன் பசங்களுக்காக நம்ம இப்படி ஒன்று பண்ணக்கூடாது, யாருக்கு நம்மளுக்கு கல்யாணம் நடக்குதோ அங்கே வந்து இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான், அதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே அண்ணா என்னன்னா இல்ல மாவட்டந்தோறும் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விதமாக ஒரு சொல்யூஷன் சீக்கிரம் உங்களால் ஏற்படுத்தப்படும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படி சொல்லு, இந்த மாதிரி பத்திரிகை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, இந்த மாதிரி பத்திரிகை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அபிஷியலி. ரெண்டாவது கல்யாணத்துக்கு அந்த மண்டபம் சரி பண்ணிக்கலாங்க. நீங்களும் அவங்களும் என்னோட ஃபேனாக தானே ஆவாங்க. இப்போ எவ்வளோ அவங்க கான்சனா கூட பார்த்துருப்பாங்க, இப்போ குட்டியாக தான் இருப்பாங்க, அவங்களும் என்னோட ஃபேன் தானே.
ஒரு ஒரு மைக் விடுங்க அவரு. கார்த்திக் அந்த மைக் அது. ஆர்கேஷ் வந்து அம்மன் அம்மன் ஒரு ஃபிலிம் எடுத்திருந்தாரு. ஸ்டோன் பெஞ்ச்ல இருந்து ப்ரொடியூசர் ஃபிலிம் கால் அம்மு. அதில் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு என்ன ஆடிஷன் பண்ணோம். ஸோ ஆடிஷன் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா அது ரத்னா காலத்தில் கொஞ்சம் லைட்டாக சைக்காக இருக்கணும். ஸோ ஒரு முழு சைக்கு ஒரு ஆக்சுவலி அது அந்த ஆடிஷன் பண்ணும்போதே தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அண்ணன் அவரும் வந்து ரத்னா அவரை கூப்பிடும் போது அவர் தான் கூப்பிட்டுப்பாரு. அவரே ரத்னா கூப்பிட்டுப்பாரு. அந்த ஊரில் இருந்தார். அண்ட் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் நவீன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷைன் டான் அவர் வந்து அவர் இன்னொரு ஒரு வைல்டு சைக்கோ, வெரி ஸ்வீட். அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான், பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு கேரக்டர் தேவைன்றது தான் ஷைன் டான் ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஐ திங்க் லேடிஸ் அசோக்லாம் கேட்டால் நிறையா கதை சொல்லுவார். யூ என்ஜாய் ஒர்க்கிங் வித் ஷைன் டான். பட் ஹி ஆல்சோ பெர்ஃபார்ம் கிரேட். அண்ட் தென் இளவரசு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக தேட்டரில் நான் பார்த்தது வந்து, அஃப்கோர்ஸ் லாரன்ஸ் சார், விஜய் சார்லாம் மாஸ் ஹீரோஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட மொமெண்ட்ஸ்லாம் கிளாப் பண்ணாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் இந்த படத்தில் இளவரசு சாருக்கு எவ்வளோ டைலாக் ஒன்று வரும், ஃபார்மர் பாய் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும். அதுக்கு நான் நிறைய இடத்துல கிளாப்ஸ் பார்த்தேன். அண்ட் அது வந்து ஒரு பர்சனலாக ஃபில்ம் மேக்கர் ரைட்டராக ஐ ஃபெல்ட் தட் அந்த மொமெண்ட் இஸ் த மாசியஸ்ட் மொமெண்ட் இந்த ஃபிலிம் தான் எனக்கு தோணுச்சு. தேங்க்ஸ் இளவரசு சார் ஃபார் தட் ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் சத்தியம் சார், அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அந்த ஹியூமர் எலிமெண்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. அதுக்கு சத்தியம் சாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப இட் ஆட்ஸ் ஸோ மச் வேல்யூ. தேங்க்ஸ் சத்யன் சார். அண்ட் அரவிந்த் ஆகாஷ் ரொம்ப சின்ன கேரக்டர் தான், பட் ஒரு முக்கியமான கேரக்டர். அதெல்லாம் நீங்கள் அவர் வந்து பண்ணதுக்கு அரவிந்த் ஆகாஷ்க்கு ரொம்ப நன்றி. Sanjana, she also plays a very small role but very important role. Thanks Sanjana. And then Kapila Venu, the lady, I mean, அந்த படத்தில் வர சிஎம் கேரக்டர் பிளே பண்ண கபிலா வேணு, அவங்க எல்லாருமே பாராட்டுறாங்க the way she has carried that role. தேங்க்ஸ் கபிலா. அண்ட் தென் அஸ்வத், அதாவது இந்த படத்தில் லாரன்ஸ் சார் கேரக்டர் சீசரோட அப்பாவை வச்சிருக்காரு அஸ்வத்னு சொல்லிட்டு. அந்த கேரக்டருக்குமே வந்து he has done an extraordinary performance. அவரோட சில சீன்ஸ்க்குலாமே வந்து there's a very great response. So thanks Ashwat. And விஷ்ணு கோவிந்த், அதாவது முருகன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அங்கே மலையாளம்ல வந்து he has done ஒரு சோலோ ஹீரோவால அந்த படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இங்கே வந்து did that small role but எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. அண்ட் தென் தேனி முருகன் சார், நிமிஷாவோட அப்பாவை அந்த மலையரசியோட அப்பாவை நடிச்ச தேனி முருகன் சார், அவரும் has given a strong performance. அண்ட் தமிழ் டைரக்டர் அண்ட் ஆக்டர் தமிழ் சார், அவருக்குமே ஒரு சின்ன ரோல் தான், பட் ஆனால் இட் மேட் தட் இம்பாக்ட். ஸோ தேங்க்ஸ் தமிழ் சார். அண்ட் ஆதித்யா பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர் சார் பையன், அவனுக்கு ஒரு சின்ன ரோல், பட் ஹி ஆல்சோ டிட் வெரி நைஸ். அண்ட் சனந்த்லாம் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி எனக்கு வந்து முதல் நாள் நைட்டு 4 காலைல ஷூட்னா எனக்கு அந்த வந்து இந்த இடத்துல வராத ஒரு ஆக்டர் தேவைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு அந்த காலையில் ஷூட்டிங் இருக்குது, என்ன ரோல்லாம் கேட்காம வா அப்படின்னு சொன்னேன். அதை காலையில் வந்து அந்த சின்ன ரோல்னாலும் பட் தட் மேட் அ கிரேட் இம்பாக்ட் தேர். தேங்க்ஸ் சனந்த். And Baba Salivare sir, and thank you Baba Salivare sir, and Sheila Rajkumar, all of them, even though they had a small part, thanks to them. And Vidhu பற்றி எல்லாரும் நிறையா சொன்னாங்க. ஸோ இப்போ நான் வந்து சொன்னேன் அவரெல்லாம் சைக்கோன்னு. ஸோ யாராவது ஒருத்தர்கிட்ட நான் யாருன்னு கேட்டேன், உச்சக்கட்ட சைக்கோன்னு என்ன சொல்லக்கூடிய ஒரே ஆளுன்னு. அந்த ரோல் வந்து இந்த ஷெட்டானி அப்படின்ற கேரக்டர் வந்து எழுதும்போதே வந்து இதுக்கு ஏதாவது ஒருத்தர் பயங்கரமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி கடைசியில் எனக்கு அந்த பயங்கரமா யாருமே கிடைக்கல நோன் ஆர்டிஸ்ட்ல. அப்போ விது வந்து ஆடிஷன் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் நான் அப்போ மிரட்டி தான் கூப்பிட்டு வந்தேன். தயவுசெய்து மிரட்டல இல்லை, லைட்டாக கெஞ்சல். ஏன்னா வந்து இந்த ரோல் வந்து கொஞ்சம் அதனால வந்து ரொம்ப முக்கியமான ரோல் தான், பெருசாக நம்பி கொடுக்குறோம். ஏன்னா அந்த ரோல் சொதப்பிச்சுன்னா மொத்தமாக சொதப்பிடுன்றதுனால வந்து ஃபர்ஸ்ட் வெஞ்சி பண்ணோம். அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போனோம். அப்புறம் வந்து அந்த கெஞ்சல் வந்து கொஞ்சம் லைட்டாக அழுகிற மாதிரி போச்சு. டே ப்ளீஸ் தான் அப்படின்ற ஏன்னா நம்பி நிறையா ஒரு ஸ்டெடியிலே முடிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது தயவுசெய்கிறோம் அப்படின்னு.
அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் நடந்தேன், திட்டினேன், எல்லாம் பண்ணேன். பட் ஆனால் அவங்க என்ன சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி ஈவென்ட் த்ரூ லாட் வெரி டஃபஸ்ட் ஷூட் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சூரி அப்படின்ற ஆக்டிங் ட்ரெயினர் இவன் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டு ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டேன். அதாவது எனக்கு ஷோல்டர் இழுத்துச்சு, நான் வந்து ஃபிசியோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கூப்பிட்டு தயவுசெய்து வந்து ஜஸ்ட் கிவ் யூர் செல்ஃப் டு ஹிம், தட் ஆக்டிங் ட்ரைனர் சூரி சார்ட்ட கொடுத்துரு, வாட் எவர் ஹி டெல்ஸ் யூ டூ இட் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அவனை வந்து ட்ரெயின் ஃபாலோ கேட்டுறேன். பிகாஸ் அந்த காட்டிலாம் ஷூட் பண்ணும்போது செல்ஃப் போடணும், ஸோ அதனால வந்து ஃபுல்லாகவே ஒரு செல்ஃபாக நடந்ததுனால நிறைய பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் டு ஷூரி சார் அண்ட் தேங்க்ஸ் விடு ஃபார் ஆல் தட் எஃபர்ட்ஸ். அண்ட் தென் எஸ்ஜே சார் வந்து இந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் நான் எழுதும்போது இப்போ வந்து ஜிகர்தண்டா 1 இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜிகர்தண்டா இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் 2 people. ஒரு கிரைம் வேர்ல்டுலேருந்து ஒருத்தர், ஒரு ஆர்டிஸ்ட் வேர்ல்டுலேருந்து ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி. பட் ஜிகர்தண்டா 1ல ஒன்று ஃபினிஷ் ரைட்டிங் அந்த கேரக்டர் ஆர்க்கோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். 2 கேரக்டருக்குமே நடக்கும். பட் அந்த கேரக்டர் ஆர்க் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எவிடென்ட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து அசால்ஸ் கேரக்டருக்கு. பட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து முடிச்சாலும் எனக்கு இந்த 2 கேரக்டர்ஸ்க்குமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதாவது வந்து படம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க 2 பேரும் எங்கே இருந்தாங்க, என்ன மனநிலையில் அவங்க அந்த சினிமாக்குள்ள வந்தாங்க, ஒரு சினிமா இருக்குன்னு நினைச்சாங்க. பட் அந்த எண்ட்ல வந்து இந்த சினிமா வந்து அவங்க 2 பேரும் எப்படி மாத்துச்சு அப்படின்றது. ஏன்னா ஜிகர்தண்டா ஒன் இஸ் மோர் அபவுட் வாட் சினிமா டிட் டு அசாசியேட் கேரக்டர், பட் திஸ் இஸ் பிகர் வெர்ஷன் ஆஃப் இட். ஸோ அது பார்க்கணும் எனக்கு பயங்கரமான பெர்ஃபார்மர் தேவைப்பட்டாருன்னு ஜெயசூரிய சார்ட்ட வந்து நான் கூப்பிட்டு ஸ்கிரிப்டை படிக்க சொன்னேன், டிஸ்கஸ் பண்ணோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்து அவர் அந்த டைரக்டர் அப்படின்ற விஷயம் அது மட்டும் ஒரு மெயின் பிளாக்காக இருக்கு. பட் நமக்கு டைம் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு வேற ஆள் போகலாம் அப்படின்னா யோசிச்சாலும் பட் ஆனால் அவரை மீறி வர முடியும்ன்றப்ப நான் ஒரு நாள் கார்த்திகிட்ட சொன்னேன், தயவுசெய்து இருக்கேன் அவரே பிடிச்சி கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவரும் அதுதான் சொன்னார், நான் ஏன் சொல்லிட்டேன் பட் இப்படியே நானே வந்துடுறேன் அப்படின்னாரு. அந்த தயவுசெய்து வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்ஸ் ஹி கேம் இன் அதை வந்து இட் ஆடட் தி என்டையர் டைமென்ஷன். அண்ட் லாரன்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து லாரன்ஸ் சார் தான் வந்து இந்த என்டையர் ஜிகர்தண்டாக்கான லாரன்ஸ் சார் போட்டதுன்ற மாதிரி அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இந்த அவருக்கு நான் அசாசியேட் நரேட் பண்ணேன் ஜிகர்தண்டா 1 பண்ணுறப்போ. அப்புறம் சில காரணங்களுக்காக ஒரு வேணாம் அப்படின்னு பண்ணேன், அது ஏதோ சிம்பிளாக பண்ணேன். அப்புறம் படம் பார்த்து முடிச்சோன்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி அடுத்த ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு என்ன கதை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இதை நான் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணப்போ எனக்கு ஜிகர்தண்டா 1ல வந்து அது தெரியாத ஏதாச்சும் அதில் ஒரு டைலாக், அதாவது வந்து பாபிக்கு அசாசியேட் வந்து கேமரா முன்னாடி அவரோட லைஃப் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவை பற்றி சொல்லுவார், அதான் அம்மா அவன்கிட்ட பேசவே பேசாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது மில்லி ரோட்டில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு லைன் தான் வந்து ஜிகர்தண்டா 2க்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். நான் வந்து சொன்னேன் ஓகே இவருக்கு ஒரு அப்பா இருந்திருக்காரு, அவர் மில்லி போட்டில் இருந்திருக்காரு, அந்த மில்லி போட்டில் இருந்தவரை பற்றி ஒரு கதை எழுதலாம், அதுதான் ஜிகர்தண்டா 2-ஆ இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணேன் அந்த கதை. ஸோ அதாவது பேசிக்கலி அந்த அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன கதை. ஆனால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்போ பார்க்குற ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த மேஜர் செட்டப் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மில் விபத்து அதெல்லாம் போகாமல் அது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு ரைட்டராக இடிச்சிச்சு. ஸோ அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இல்லை சார் இட்ஸ் டூ early அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இந்த படத்தில் எடுக்கல ஒரு டெக்ஸ்ட் யூ டோன்ட் சூஸ் ஆர்ட் சூசஸ் யூ அப்படின்னு. ஐ திங்க் தி ஸ்டோரி ஆல்சோ சோஸ் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு நினைக்கிறேன். தி ஸ்டோரி சோஸ் everyone who worked in this film, every actor, every technician, everybody chose because and also took its time. ஏன்னா ஜிகர்தண்டா ரிலீஸ் ஆகி 2 வருஷம் கழிச்சுனா எனக்கு இந்த கதைக்கான ஒரு விஷயமே கிடைச்சிச்சு. அண்ட் ஐ ஃபீல் திஸ் இஸ் தி ரைட் டைம் டு டு அப்படின்னு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி there is lot of blessings from ஒரு கடவுளோட blessing இந்த படத்துக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கன்னா வந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. ஏன்னா இப்போ எலிஃபென்ட்லாம் வந்து எல்லாருமே எலிஃபென்ட் சீக்வன்சஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. அதில் ஒரு மேஜர் போர்ஷன் வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் பட் ஆல்சோ there is ஒரு சீக்வன்ஸ் வேர் இட்ஸ் ரியல் எலிஃபென்ட், அதாவது ஒரு எமோஷனலான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும் லாரன்ஸ் சாருக்கும் எலிஃபென்ட்ஸ்க்கும் நடக்கிற மாதிரி. அதில் எல்லாமே ரியல் எலிஃபென்ட்ஸ் தான் அதை ஷூட் பண்ணோம். ஸோ பேசிக்கலாக அது எலிஃபென்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், எலிஃபென்ட் வந்து நடிக்கணும் அது மாதிரி.
ஸோ அது என்ன பண்ண முடியும், அது வந்து ஆனால் எலிஃபென்ட் கூட வந்தவங்களே சொன்னாங்க, சார் அது வந்து வாட் எவர் இட் இஸ், அது வந்து அது ஒரு எலிஃபென்ட், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்காது, அதுக்கு நீங்கள் டேரக்டர் அதெல்லாம் தெரியாது, அது நீங்கள் தான் அவங்க அதுக்கு வெயிட் பண்ணோம், ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடிக்காது சார் அப்படின்னாங்க. பட் ஆனால் அந்த என்டையர் சீனில் எலிஃபெண்ட் வச்சு நாங்கள் பண்ண அந்த சீனு ஐ திங்க் ஒரு 1 hour தான் ஷூட் பண்ணோம். அவ்வளோ டைம் இருந்துச்சு, அந்த பெர்மிஷன்லாம் இல்லை, நைட் சீன்னால 1 hour ஷூட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் ப்ரேட் எங்கேயாவது நடிச்சது அப்படின்ற மாதிரி அந்த எலிஃபெண்ட்டை நான் பர்சனலாக இது பண்ணேன். அண்ட் இட் கேம் அண்ட் ஆக்சுவலி பெர்ஃபார்ம். அதாவது வந்து தட் இஸ் அ மேஜிக். அதாவது வந்து தட் இஸ் அது வந்து நான் டேரக்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அது எல்லாம் நடந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த எலிஃபெண்ட் வந்துச்சு, அது ஒரு பிளஸிங் சீன் பார்க்கும்போது நம்ம டெவலப் நாங்கள் வந்து அந்த டெவலப் நாங்கள் முன்னாடியே எடுத்துட்டோம். நிமிஷா வந்து சொல்லுவாங்க அதோட கண்ணை பாரு தெரியும் அப்படின்னு டெவலப் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த எலிஃபெண்ட் நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அந்த கண்ணுக்கு சும்மா ஒரு ஷாட் வைக்கிறோம். ஆனால் இப்போ படத்தில் பார்க்கும்போது நிஜமாவே அது கண்ணில் வந்து ஒரு கருணையும் ஒரு மன்னிப்பு உணர்ச்சியும் வருது. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அதே மாதிரி அதை பிளஸ் பண்ணிட்டு திரும்ப போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு லாட் ஆஃப் மேஜிக்ஸ் தட் ஹேப்பன் இன் திஸ் ஃபில்ம். மேஜிக்ன்றத விட லாட் ஆஃப் பிளஸிங்ஸ். So yeah, I strongly feel this film as an art. It shows all of us, and it has reached the audience, and the audience also has given what this film and this team deserves. Thank you so much for all of that. Thank you very much. And yeah. So now, as a team, okay. As a team, like வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மெயின் இந்த சம்பவத்தில் போட மெயின் சொல்லும்போது திரு சார் வந்து இந்த ஃபிலிம் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் முடிச்சோடனே எனக்கு திரு சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இது ஓகேன்னு சொல்லும் போது ஒரு பாதி ஒரு ஸ்ட்ரெஸ் பாரம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஐ நோ தட் ஹீ கேன் do anything. I mean, he is a legendary cinematographer we have in the entire country, and he can pull off anything அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஸோ அவர் தான் இப்போ இருக்கிற இந்த எலிஃபென்ட் சீக்வன்ஸ் விஎஃப்எக்ஸ் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா, ஏன்னா நான் வந்து சொன்னேன் அந்த ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்சோன்னா அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு விஎஃப்எக்ஸே செட் ஆகாது சார். ஏன்னா நாங்கள் வந்து மெர்க்குரியில் ஒரு மான் வச்சு ஒரு சீக்வன்ஸ் பண்ணோம். அந்த மான் வந்து ஒரு மான் எங்களை சாவடிச்சிச்சு ஒரு 2 மாதம். நான் சொன்னேன் இதில் வந்து 4 யானை 3 யானை வரப்போகுது, இதை ஃபுல்லாக விஎஃப்எக்ஸில் பண்ணால் அவ்வளோதான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சொன்னேன். அவர் படிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் லேட்டாக சினிமா பார்த்தாரு. ஏன்னா நீ வந்து ஒரு எலிஃபென்ட் வருது, கோமா கத்துது, சுத்திட்டு கீழே விழுகுது, இதெல்லாம் வந்து ரியல் எலிஃபென்ட்டை வச்சு பண்ணோன்னா நம்ம ஷூட் பண்ண முடியும். அது வந்து ரியலாக எலிஃபென்ட்டுக்கு கோவா வந்து நடந்துருச்சாதான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக விஎஃப்எக்ஸில் போகலாம்னாரு. ஸோ ஐ ஜஸ்ட் பிளைண்ட்லி பிலீவ் திரு சார், ஓகே சார் நீங்கள் சொல்கிறத நம்ம போகலாம் அப்படின்னு. ஸோ ஹீ ஆக்சுவலி அசம்பிள் த டீம். அதாவது வந்து அவர் ஸ்ரீனிவாஸ் நாயன் சார் வந்து அவர் ஃப்ரெண்டு, அவர் மூலமாக அவர் கைடன்ஸில் டைம் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய விஎஃப்எக்ஸ் கம்பெனி ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். ஸோ தே கேம் ஆன் போர்ட் லைக் 1.5 years பிஃபோர். இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடியே தே கேம் ஆன் போர்ட். ஸோ அண்ணாலேருந்து இந்த விஎஃப்எக்ஸ் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அண்ட் ஏடிஸ் டீம் ஷி அரவிந்த் அந்த என்டையர் இந்த விஎஃப்எக்ஸ்க்காக பண்ண விஷயங்கள்லாம் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இன்னைக்கு அந்த விஎஃப்எக்ஸ் இப்போ வந்து ஒரு ஷாட்டில் வந்து இது ஒரு பொம்மை இருக்குன்னு ஃபீலாக இருந்தாலும் இந்த ஃபீல் வந்திருக்காது. பட் பார்த்த யாருக்குமே வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன நினைச்சோம், எல்லாருமே கம்ப்ளீட்டாக ரியல் எலிஃபென்ட் வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினைச்சோம். பட் இது காம்ப்ளிமெண்ட்னு. ஆனால் அதோட இன்னொரு பெட்டர் காம்ப்ளிமெண்ட் வந்துச்சு. இன்னும் நீங்கள் ஃபுல்லாகவே விஎஃப்எக்ஸ் எலிஃபென்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எலிஃபென்ட் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது தட்ஸ் ஐ திங்க் இஸ் பெட்டர் காம்ப்ளிமெண்ட். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஸோ அந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு 4.5 வருஷம் ஆச்சு எனக்கு பர்சனலாக வந்து படம் தேட்டருக்கு வந்து. ஸோ அது ஆக்சுவலி வெளியே நான் பெருசாக சொல்ல, பட் ஆனால் வந்து தட் இஸ் அ வெரி டிப்ரெசிங் ஸ்டேஜ் இன் திஸ் 4.5 years. பிகாஸ் பேப்பர் ரிலீஸ் ஆகி முடியும் போது நான் வந்து நேர் தாட் நம்ம படத்தை நம்ம தேட்டரில் பார்ப்போம், எப்போ பார்ப்போம் இல்லை பார்ப்போமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அது வந்து நம்மளை ரொம்ப மெயின் டார்ச்சர் பண்ணுன்ற அளவுக்கு நமக்கு வரும்னு யோசிக்கணும். பட் திஸ் 4.5 years வாஸ் வெரி ஒரு நிறைய அந்த விஷயம் வந்து ஒரு ஹேண்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ அது வேறு சொல்லி இந்த படம் வரும்போது அது ஜிகர்தண்டா ரெகுலர்ஸ் வரும்போது ஐ somehow felt okay, this is the right film for us to come back to theatre அப்படின்னு. ஸோ ஐ ஆக்சுவலி ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் மை அதான் என்ன சொல்கிறது, ஒரு பீட்ஸா பண்ணிட்டு என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஃபீல் தான் இங்கேயும் ரிலீஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரி வைஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. லைக் அனிவே ட்ரீட்டட் பிஃபோர் த ஃபிலிம் வந்து ஆல் த பெஸ்ட் இந்த மாதிரி ட்வீட் பண்ணாரு, ஒரு சின்ன இருக்காச்சு. அண்ட் மெயின் தேங்க்ஸ் இஸ் டு தனுஷ் சார், because he saw the film and just before the day of release he just tweeted saying இந்த படம் வந்து சூப்பராக இருக்கு,
எஸ்பெஷலி லாஸ்ட் 40 minutes அப்படிங்கிற சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நீங்கள் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வந்து மாஸ் எலமெண்ட்டு அந்த காமெடி அதெல்லாம் ஒர்க் ஆகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஐ somehow think people will be connected more to the second half and especially last 40 minutes நிறைய கிளாப் பண்ண போதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவர் நினைச்சு எனக்கு பர்சனலாக சொன்னார். And that has happened, so thanks Ganesh sir. And then lot of people from the industry, all the friends like STR, Director Munisami sir, Director Pundram sir, Pushkar Gayatri sir and madam, and Nani sir from Telugu industry, Jain Ravi sir, and Director Pradeep Ranganathan, Director Vignesh Shivan, Soundarya Rajinikanth madam, Director Mari Selvaraj, Director Arivalagan sir, Director Arun Raja Kamaraj, Director Nelson, Shankar sir. Shankar sir வந்து he saw the film along with his family on Diwali day. He called me and the entire family spoke about the film. Thank you Shankar sir for all the confidence you gave to me. And Radhika madam பார்த்தாங்க, அவங்களும் வந்து அந்த படம் வந்து பிடிச்சுன்னு சொன்னாங்க. And அனிருத் வந்து அந்த day of release he just saw the film and then நாங்கள் எல்லாருமே ஒரு இடத்துல இருந்தோம். அன்னைக்கு first day release அப்போ he came there and then he was like ஒரு 3 hours 4 hours எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பற்றி he told a lot. Thanks Anirudh. And Director Bobby from Telugu film industry, Walter Giriya படம் டைரக்ட் பண்ணாரு. He also appreciated the film and he is told that he will support whatever he can do from that thing. So இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த படத்தை பண்ணாங்க. அண்ட் மெயினாக வந்து என்னோட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஸோ அவர் வந்து எனக்கு இது வரைக்கும் பீட்ஸாவில் வந்து எல்லா படத்துலையும் என்னை பார்த்து பாராட்டியிருக்காரு. நாட் ஜஸ்ட் பிகாஸ் நான் என் ஃபேன்றதுக்காக மட்டும் அவர் பாராட்டுற ஆள் கிடையாது. அந்த படங்களோட அந்த விஷயத்தை புரிஞ்சு அவரோட படம் புரிஞ்சிச்சுன்னா அவர் எத்தனை பாராட்டுவார். எனக்கு வந்து மெர்க்குரியில் அது பேசப்பட்ட பாலிடிக்ஸை வந்து அந்த 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 மெர்க்குரியோட கிளைமேக்ஸ் சீனை எனக்கு தெரிஞ்சு பாராட்டின ஒரே ஆள் வந்து தலைவர் தான். எனக்கு வந்து கூப்பிட்டு அந்த சீன் எப்படி நீங்கள் கன்சிட் பண்ணுவீங்க பேசிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்துக்கு அவரோட 1 hour நீங்கள் பேசி அந்த பாராட்டின அந்த விஷயங்கள் வந்து அது நேரம் சொல்கிறது. தேங்க்ஸ் தலைவா. I think this is a covered everything and press and media எல்லாருக்கும் நான் முன்னாடியே ரெக்வஸ்ட் பண்ணேன் இந்த படத்தோட சர்ப்ரைசஸோ சின்ன சின்ன டெஸ்ட்டோ வெளியில் ரிவீல் பண்ணாமல் எனக்கு ரிவ்யூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண படங்கள்லேயே வந்து உனானிமஸாக வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தது வந்து இந்த படத்துக்கு தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த ப்ரெஸ். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலே நன்றி. And the audience, at last audience, you actually, in the Kamchanari, there is, this film is an ode to or a dedication to show what is the power of cinema and what is the power of audience. So, and the real life Kamchanaru, and the audience have actually showed that they will sort of support good films and make us all happy and proud. Thank you so much. And Pati Nuri Vaktar. Nikhil sir, thank you so much sir. Right from Pizza, he has been the big strength to me in the Stone Bench also. Thank you so much. Okay. Questions with you? Sorry, Doctor. One bigger. Doctor. சார் நீங்கள் வந்து உண்மையாக வாழ்த்துக்கள் சார். ஒரு அருமையான படம். நான் வந்து ஒரு ரிவியூவில் கூட சொன்னேன், ஹாலிவுட்லேயே உட்காந்து ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம நாட்டு ஹாலிவுட் படங்களை பண்ணிட்டு அப்படி சொல்லுவாங்க. லாரன்ஸ் சார் கூட மென்ஷன் பண்ணேன், இதில் வந்து ஹாலிவுட்லேருந்து ஒழுங்காக எடுக்கிறது அவரோட ஓன் திங்கிங் ரொம்ப பிரமாணமாக இருந்தது. அதுக்கு மேலே வாழ்த்துக்கள். அது மாதிரி அந்த ஏன்னா அந்த குடியில் ஏற்றோம்னா நம்ம படங்கள் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ரொம்ப பிரமாணமாக பண்ணியிருக்கீங்க. இது உண்மையிலே நீங்கள் வந்து ஓனர் இந்த மாதிரி பண்ணுறப்போ நிறைய ரிஸ்க் எடுத்துருக்கீங்க இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் நினைக்கிறத ஆர்டிஸ்டும் சரி இந்த மாதிரி அனிமல்ஸும் சரி பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் பயம்லாம் இருந்திருக்கும். அதை எப்படி இதுக்கு இவ்வளோ பெட்டராக பண்ணிருக்கீங்க? கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து நாங்கள் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது சார்லாம் ரொம்ப ஜாலியாக சொன்னாங்க, ஒரு குதிரை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு, ஒரு குதிரை வந்து ஓடவே இல்லை அப்படின்னு. ஆனால் ஷூட் பண்ணுறப்ப எனக்கு நிஜமாகவே வந்து ஒரு சின்ன பயம் ஒன்று வரதான் சார். ஏன்னா வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ வந்து அந்த குதிரை திடீர்னு இப்போ எலிஃபென்ட் வந்து pretty much வந்து நம்ம வந்து ரியல் எலிஃபென்ட் வச்சு ஷூட் பண்ணப்போ அதோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கான். பட் ஆனாலுமே வந்து
ஒரு பயம் இருந்தே தான் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் த பிகஸ்ட் சப்போர்ட் வாஸ் திலீப் சுப்ராயன் மாஸ்டர். ஏன்னா அவர் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார், அதெல்லாம் இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கண்ட்ரோல் எடுத்துகிட்டே இருப்பார். அந்த இவனுக்கு குதிரைனா அது கொண்டு வர இன்சார்ஜ் எல்லாம் வந்து அவர் கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து எலிஃபென்ட் ஷூட்லாம் ரியல் எலிஃபென்ட் வச்சு ஷூட் பண்ணப்பெல்லாம் வந்து அவர் கொடுக்குற ஒரு பிகஸ்ட் கான்ஃபிடன்ஸ் தான். அதான் சொன்னேங்க சார், அது எல்லாத்தையும் மீறி அது ஏதோ நடந்துச்சு. அது எப்படின்னு இன்னைக்குமே தெரில, பட் அது இட்ஸ் ஆல் அ பிளஸிங். அதே மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எவ்வளோ படம் பார்த்துருக்குறோம் சினிமா, தமிழ் சினிமாவில். ஆனால் எனக்கு வந்து லாரன்ஸ் மாஸ்டரை பார்க்குறதா சூர்யாவை பார்க்குறதா ரெண்டு பேரும் அட் டைமில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ பற்றா ரெண்டு பேரும் பண்ணியிருந்தாங்க, போட்டி போட்டு நடிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு டைரக்ட் பண்ணுறப்போ இந்த மாதிரி ரசிகர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு யோசிச்சிங்களா? இல்லை, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நீங்கள் பண்ணோம் சார். இதுக்கு வந்து அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று பண்ணோம். ஸோ அதுலேயே இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க மேஜராக. ரெண்டு பேர் வச்சு அந்த டீசர் பார்க்கும்போது வந்து எனக்கு ஐ சமௌ ஃபெல் ஸ்ட்ராங்லி இந்த ரெண்டு பேருமே அந்த கேரக்டர்ஸை ஒரு சமயம் கொண்டு போவாங்க. அந்த ரெண்டு பேருமே ஆன் ஸ்க்ரீன் அந்த 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 கரிஸ்மா வந்து ரெண்டு பேருமே இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே வந்துருக்குது. அந்த ஷூட்டிங் அப்போ ரெண்டு பேருமே பயங்கரமாக பண்ணாங்க. எவ்ரி டைம் ஐ சா ஐ சி போத் ஆஃப் தம் இன் தி ஃப்ரேம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமென்ஷனாக இந்த கேரக்டர் வந்து வேற ஒரு விஷயத்தில் ஒன்று வந்திருக்கு, உள்ள கரெக்டில் இவர் வேற விஷயத்தில் இருக்காரு. பட் ஆனால் ரெண்டு பேருமே அந்த கேரக்டராக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணது எனக்கு மானிட்டர் பார்க்கும்போது ஐ ஃபெல் ஓகே கண்டிப்பாக நல்லா வரும். அதே மாதிரி நான் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை பற்றி ட்ரிபிள்எக்ஸ் வருமானு கேட்டேன். ட்ரிபிள்எக்ஸ் வருமா? அவங்க செம்ம ஹிட் ரெண்டுலேயே சொல்லியிருக்கோம். ரெண்டு ட்ரிபிள்எக்ஸ் தான் வச்சு ட்ரிபிள்எக்ஸ் வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ட்ரிபிள்எக்ஸ் வராது. நல்லது. மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் பேர் இந்த படம் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பிரமாதமாக. அதே மாதிரி சூர்யா சாரும் உங்கள்கிட்ட இந்த கேள்வி வந்து நீங்கள் மேடையில் அறிவித்த விஷயத்தை பற்றி இந்த கல்யாண மண்டபம் ஆக்சுவலாக நல்ல விஷயம். ஆனால் இப்போ ஒரு நாகர்கோவிலில் இருக்கிற ரசிகன் எந்த ஏரியாவில் அந்த கல்யாண மண்டபத்தை கட்ட போறீங்க? இல்லை ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ரசிகர் இங்கே வந்து இப்படி கல்யாணம் பண்ண முடியும்? பத்திரிகை அடிக்கவே வசதி இல்லைன்னு சொன்னீங்க. அது மாதிரி ஒரு கோயிலெல்லாம் ஒரு 4000 ரூபா கொடுத்தா கோயிலில் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. வடபழனியிலே ஒரே நாள் 100 கல்யாணம்லாம் பார்த்துருக்குறேன் அடிக்கடி கோயில் போகிறப்ப. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கீமை வந்து இதே மாதிரி நிறைய நடிகர்கள் அறிவிச்சு அப்புறம் அதை அவங்க பர்சனல் யூஸ், அதாவது வாடகை வாங்கிட்டு யாருக்கானாலும் வர்ற மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த அந்த கல்யாண மண்டபத்தால் பலன் ரசிகர்களுக்கு போகிறதுக்கு யார் வேணாலும் கல்யாணம் நடத்துக்கலாம். ஒரு ரசிகர் கல்யாணம் பண்ணுறப்ப நான் இவ்வளோ காசு கொடுக்க போகிறான்னு நீங்கள் அறிவிக்கலாமா? இது நல்ல ஐடியாவாக தானே இருக்குன்னா அதையும் நான் திங்க் பண்ணுறேன். அந்த பத்திரிகை கொடுக்கும்போது எனக்கு ஒரு உணர்வு வந்தது இல்லைங்க, இது இந்த பிளான் பண்ணி பண்ணலாமா, இப்படி நடக்குமா, இப்படி நடக்கக்கூடாதா? அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு நல்ல விஷயம் தோணும்போது அதை டக்குன்னு பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த கல்யாணம் பண்ணணும்னு பத்திரிகை வச்ச ஆள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஆள். அதை பார்க்கும்போது எனக்கு வீட்டில் தான் கல்யாணம் பண்ணணும்னு தோணும்போது ஏன் கிராண்டராக பண்ண முடியலன்னா இது தோணுச்சு, ஏன் பசங்களுக்காக நம்ம இப்படி ஒன்று பண்ணக்கூடாது, யாருக்கு நம்மளுக்கு கல்யாணம் நடக்குதோ அங்கே வந்து இங்கே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான், அதை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே அண்ணா என்னன்னா இல்ல மாவட்டம் தோறும் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விதமாக ஒரு சொல்யூஷன் சீக்கிரம் உங்களால் ஏற்படுத்தப்படும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? அப்படி சொல்லு, இந்த மாதிரி பத்திரிகை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? இந்த மாதிரி பத்திரிகை உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அபிஷியலி? ரெண்டாவது கல்யாணத்துக்கு அந்த மண்டபம் சரி பண்ணிக்கலாங்க. நீங்களும் அவங்களும் என்னோட ஃபேனாக தானே ஆவாங்க. இப்போ எவ்வளோ அவங்க கான்சனா கூட பார்த்துருப்பாங்க, இப்போ குட்டியாக தான் இருப்பாங்க, அவங்களும் என்னோட ஃபேன் தானே. ஒரு மைக் விடுங்க. அப்படி கார்த்திக் அந்த மைக் அது ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ இதுவாக அழகாக இல்லைனாலும் பட் அவங்க நடிப்பு வேற லெவலில் இருக்கும். டபுள்எக்ஸில் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன, மாஸ்டருக்கு ஆப்போசிட்டாக அவங்களும் கேரக்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் ஒன்று பேசுவார் ரவுடின்ற தோரணை இல்லை, ஆனால் அவங்க அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவாங்க.
எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணீங்க, அவங்கள எப்படி வாங்குனீங்க, வேலை வாங்குனீங்க? அழகா இல்லைன்னு எப்படி நான் சொல்லுவேன்? அது தெரியல, அது உங்களோட மைண்ட் செட் நீங்கள். பிகாஸ் யூ கான்ட் டெல் எனி ஒன் லைக் அவங்க அழகா இல்லை. அதுவே ரொம்ப ஒரு ஃபிசிக்கல். அவர்களுக்கு வந்து இஸ் கிரேட் பெர்ஃபார்மர் அப்படின்றத நான் கிரேட் இந்தியன் கிச்சன் படத்தில் பார்த்தேன். அந்த இந்த கேரக்டருக்கு, அதாவது வந்து ஒரு ட்ரைப் ஒரு மலைவாழ் மக்களாக இருந்து அங்கேருந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு மதுரைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அண்ட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். என்டையர் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த டைமில் தான் அந்த படமே நடக்குது. அண்ட் அவங்களுக்குள்ள வந்து நிறைய ஹஸ்பண்ட் மேலே கோவம் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ப்ளஸ் அவங்க ஊரை மிஸ் பண்ணுற இவ்வளோ எமோஷன்ஸையும் உள்ளே வச்சுட்டு பண்ணுறவருக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மர் தேவைப்பட்டாங்க. ஸோ அதை அவங்க கிரேட் இண்டிகேஷன் படம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ஷீ பி லைக் பர்ஃபெக்ட் அப்படின்னு. ஸோ அவங்ககிட்ட அந்த கதை கேட்டது, அந்த கேரக்டர் சொன்ன உடனே அவங்க ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணாங்க. நான் வந்து ஆடிஷன் மாதிரி கூட வைக்கல, சும்மான்னு தெரியல, ஆடிஷன் மாதிரி கூட வைக்கல. பட் ஆனால் வந்து ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஷீ வில் டு இட். அண்ட் அதே மாதிரி அவங்க ஸ்பாட்டில் வந்து பயங்கரமாக பண்ணாங்க. ஐ திங்க் ஏன்னா இவங்க சார் ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட் தனியாக டைட் வைக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் சாரும் மாநிலமாக சொல்லுவாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க மாதிரி சொல்லுவாங்க. ஷீ இஸ் எ கிரேட் பெர்ஃபார்மர். மேடையிலேயே மாஸ்டர் உங்களுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டாரு. ட்ரிபிள்எக்ஸில் அவரும் இருப்பாரா, அஜய் சூர்யாவும் இருப்பாரா, இல்லை எக்ஸ்ட்ரா பாபி சிங் அவங்க நண்பரும் இருப்பாரா? நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்களா மாஸ்டர், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு? இல்லை இல்லை இல்லை, அது இன்னும் ட்ரிபிள்எக்ஸ் கதை பற்றி இன்னும் யோசிக்கல. யோசிச்சா டெஃபினட்டாக அது இந்த இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, அனைவருக்கும் ரெட் ஜெயிண்ட் பற்றி சார் சொன்னாங்க. இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணும்போது ரெட் ஜெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணோம். பிகாஸ் அது ஒரு பயங்கர ஒரு அந்த ரெட் ஜெயிண்ட் மாதிரி ஒரு பேனர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் கார்த்திகேயன் மெட் செல்வமூர்த்தி சார். அண்ட் அவங்க படம் யூஸ்வலாக படம் பார்த்து வாங்குவாங்க. பட் இந்த படத்துக்கு வந்து ரைட்டவே தே செட் தே ஆர் ஆன் போர்டு அப்படின்ற மாதிரி. அண்ட் இவ்வளோ தேட்டர்ஸ் எங்களுக்கு இது பண்ணி கொடுத்ததுக்கும் இப்போ இந்த வாரம் செகண்ட் வீக்கில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் மோர் தென் 100 ஸ்க்ரீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னைக்கு கூப்பிட்டு பர்சனலாக வந்து எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களோட ஹாப்பினஸ் ஷேர் பண்ணாங்க. பிகாஸ் தே ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி தட் திஸ் ஃபில்ம் இஸ் வின்னிங் பிக். ஸோ தேங்க்ஸ் டு ரெட் ஜெயிண்ட் டீம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் of course, personally, I want to thank my parents, my wife, and Karthi, Bomi, and Sanjay for all the. Then Sun TV, the satellite partner of this film, and Netflix, the OTT partner, and Sun TV ஓட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ஆடியோ லான்ச்லாம் வந்து பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் பண்ணி அதுக்கு சன் டிவிக்கு ரொம்ப நன்றி, நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ரவிசங்கர், ஒன் கொஸ்டின் சார். ஆக்சுவலாக அப்போ இல்லாத கேரக்டர் வந்து இப்போ மாஸ்டரு நடிப்பார்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த படத்தில் ட்விஸ்ட்டுக்கு முக்கியமான காரணம் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் இருக்கும். ஆக்சுவல் லேயர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா அப்சர்வேஷனில் பார்த்தா அந்த செட்டானிக் கேரக்டர் வந்து அஸ் எ சாண்டல் கேரக்டர் சந்தன கேரக்டரோட ஒரு ரெஃப்ளெக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் இருக்கும். பட் எம்ஜிஆர் வச்சு ஜெயலலிதா வந்திருப்பாங்க. இதை நீங்கள் உள்டாவாக பண்ணியிருப்பீங்க. ஜெயலலிதா அவங்க அமைச்சராக இருப்பாங்க, இவங்க படம் பண்ணி வராங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸ் உள்ள கான்ஃப்ளிக்ட்டு அந்த பீரியட் நடந்தது வேற ரூபமாக கொடுக்குறது இல்லையா? அப்போ தமிழ் சினிமாவில் வந்து பாலிடிக்ஸ் வந்து நேரடியாக இணைக்கையாக சொல்லதில்லை. அது ஒரு பிம்பம் மாதிரி காமிப்பாங்க, இல்லை ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்கும். நீங்கள் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தலைகீழாக காமிச்ச காரணம் என்ன? இல்லை அது சும்மா ஒரு பிளாட்டாக இருக்கட்டும், ஒரு கடைசியான ஒரு பிளாட் அந்த இருந்தால் போதும், அது தொடர்ந்து அந்த கிளைமேக்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு ட்விஸ்ட் இருக்கலாம் அப்படி அடிச்சு பண்ணதா, இல்லை என்ன காரணம் அது? இது வந்து திஸ் ஃபிலிமில் வர அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த விஷயம் வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த என்டையர், அதாவது உலகம் முழுக்க. அதாவது நீங்கள் வந்து யூஎஸில் வந்து நீங்கள் வந்து அந்த அதோட பழங்குடியினர் பார்த்தா அந்த ரெட் இண்டியன்ஸில் வந்து எப்படி அவங்க வந்து ஒரு அந்த 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 நிலத்தோட ஒரு வளத்துக்காக சுரண்டப்பட்டோ அவங்க அது சொல்கிறதுக்காக அழிக்கப்பட்டு மொத்தமாக மூடி மறைச்சாங்க. ஸோ ஒரு அதிகாரம் அப்படின்றது வந்து அது நினைச்சாங்கன்னா என்ன வேணால் பண்ணலான்றது வந்து வேர்ல்டுக்கு நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து திஸ் இஸ் நாட் அபவுட் ஒன்லி இது தமிழ்நாட்டில் இன்சிடென்டே கிடையாது. இது வந்து என்னன்னா வந்து இது எங்கெங்கெல்லாம் காடுகள் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரைப்ஸ் இருந்தாங்களோ, எங்கெங்கெல்லாம் வந்து வளங்கள் இருக்கோ, அந்த வளத்தை வந்து அபகரிக்கணும்னு எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அங்கே எல்லாத்துக்குமே அந்த கதை ஃபிட் ஆகும். அந்த எல்லா பாலிட்டிக்ஸுமே இது ஃபிட் ஆகும். ஸோ அதுக்காக அச்சப்பட்டதான் தவிர்த்து இது வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் வச்சு பண்ணதே கிடையாது.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சார் அவங்க ஏதோ பிரச்சனை வாங்க. ப்ளீஸ் மைக் கொடுங்க. பொய்சங்கர் சார் சந்தோஷ் நாராயண் சார் கூட இதை பற்றி பேசியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா டைரக்டர்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்குள்ளே வந்துட்டாங்க. அதனால வந்து பெரும்பாலும் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் எலிமெண்ட் இருக்குது, த்ரில்லர் கான்செப்ட்னு இருக்குது. ஸோ இதனால வந்து பெரும்பாலும் படங்கள் எல்லாமே ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்துருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரியை வந்து சொல்லிட்டீங்க. ஸோ திஸ் ஸ்டேஜ் ஆஃப் தமிழ் சினிமா வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மேடம், அதாவது பீட்ஸா நான் ஃபஸ்ட்டு படமாக பண்ணப்போ வந்து ஒரு பிரிட்டி மச் இந்த படத்தோட ஒரு ஃபஸ்ட்டு 1 hour வந்து அது ஒரு ஹாரர் ஃபில்மாக பண்ணிட்டு அதை வந்து கடைசியில் ஒரு ஹீஸ் ஃபில்மாக மாற்றினப்போ ஆல் ஒரு நம்பிக்கை வந்து என்னென்னா வந்து ஆடியன்ஸ் வில் ஆல்வேஸ் என்ஜாய் சம்திங், ஒரு புதுசாக என்ஜாய் அண்ட் தே ஆர் ரெடி டு see the content அப்படின்ற மாதிரி எனி நியூ கண்டென்ட் தே ஆர் ரெடி டு சப்போர்ட்ன்ற கான்செப்ட் தான் பீட்ஸா என்னப்போ பண்ணி தான் வந்து பண்ணேன். அந்த இட்ஸ் சக்சீடட் தேர். ஃப்ரம் தென் ஆன் என்னோட ஒரே ஹோப் வந்து என்னன்னா வந்து இஃபி ஜென்ரலாக வந்து ஒரு ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம நிறையா வந்து ஒரு இதாக எடுத்துக்கோங்க, ஆடியன்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போல்லாம் வந்து அவங்க if there is entertainment, they watch entertainment. If there is some action, they enjoy action, they watch action. But if there is something that is more connected to them emotionally and they enjoy that too, that's what we are seeing in the audience ஓட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது. பட் அந்த ஒரு நம்பிக்கைலாம் அது பண்ணோம். எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் ஆக்சுவலி இருந்துச்சு. நான் வந்து டெஃபினட்டாக ஒர்க் பண்ணும்போது நான் நிறையா டீமுக்குள்ளே பேசும்போது இதெல்லாம் பண்ணும்போதுமே நிறைய இடங்களில் ஒரு டிஸ்கஷன் வரும்போது இந்த செகண்ட் ஹாஃப் வந்து கதை வேற ஒரு ஜானர் மாறுது. இட் பிகம்ஸ் டூ சீரியஸ் அண்ட் தென் இட் டாக்ஸ் சம்திங் வெரி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை பேசுது. ப்ளஸ் ஒரு எமோஷ்னலி ஒரு மாதிரி ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா இன்னும் சொல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா இது தெரில. இப்போ ஜென்ரலாக நம்ம ட்ரெண்ட் இப்படிலாம் பேசுகிறவங்க எடுத்து பண்ணலாம்னு தெரில. பட் ஆடியன்ஸ் இந்த ட்ரெண்ட் டேக் தான் நம்பணும். இந்த ஹேப்பன். ஸோ சார் ஆக்சுவலாக உங்களை ரசிகர்கள் வந்து பார்க்க வேணாம், ஆக்சிடென்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, வராதிங்க, நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு. ஸோ படத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை நிறைய யூஸ் பண்ணுறீங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க மாட்டாங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? ஏன்னா நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், கார்த்திக் இவங்களாம் வந்து சிகரெட்டே பிடிக்கிறது கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, படத்துலேயே வரதே இல்லை, வேணான்றாங்க. இப்போ தான் ஒரு டேரக்டர் ஃப்ரீடம் கொடுத்து ஒரு பெரிய டேரக்டர் வந்து கம்ஃபர்ட்டாக பண்ண சொல்லியிருக்காரு. அதை போட்டு விட்டு அதை ஏதோ ஒரு பண்ணணும். நிம்மதியாக இருந்து பிடிக்கல உங்களுக்கு. சார் நான் அதை ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொன்ன நல்ல விஷயம் தான், அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். டேரக்டர் சார் 2 பேரும் டேரக்டர் வந்து இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கணும், அதை பார்க்க தான் போகணும் அப்படிலாம் சொல்லுங்கள். நான் பார்க்க போட மாட்டேன், நீங்கள் வெளியே போகணும்னு சொன்னால் என் லைஃப் போச்சு. அது பண்ண முடியாது. அது வளர்ந்து பார்க்கல ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்கிறார். இதுக்கு இந்த பீடி பிடிக்கிறதெல்லாம் வேணான்றாரு. பார்க்கலாம், திங்க் பண்ணி பண்ணுறாரு. சார் டேரக்டர் சார் 2 பேருமே பெரிய டேரக்டர்ஸ். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணாங்களா ஷூட்டில் ஏதாவது கதைகள் எல்லாம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? 2 பேரும் எஜே சூர்யா சாரும் லாரன்ஸ் மாஸ்டர் 2 பேரும் ஹிந்திலாம் போய் பண்ணிட்டு வந்திருக்காரு மாஸ்டர். எஜே சூர்யா சார் டேரக்டராக பயங்கரமாக ப்ரூவ் பண்ணவர். இதில் கேரக்டரில் இல்லை இப்படி பண்ணிக்கிறான் அப்படி பண்ணிக்கிறான் ஏதாவது உங்களுக்கு சொன்னாங்களா? இல்லை சார், அந்த டிஸ்கஷன் இருந்துச்சு சார் த்ரோட்டாவே. ஏன்னா ஸ்கிரிப்ட் படித்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் ஷூட் அப்பையும் நிறையா அவங்க கேட்பாங்க, இந்த இப்படி பண்ணிக்கலாமா சொல்லுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்து அதை பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். நிறைய இடங்கள் வந்து வேணாம்னு சொல்லியிருக்கேன். அது வந்து நிறையா சொல்ல மாதிரி இல்லை சார், வேணாம் சார், இப்படியே இந்த இதுவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஐ திங்க் இது ஒரு மியூச்சுவல் தான். எனக்குமே வந்து அவங்க சொன்ன சில விஷயங்கள் ஆக்சுவலி அது ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்த ஒரு இன்ட்ரோ பிளாக்ல வந்து வேற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. பட் இவங்க 2 பேருமே வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு சொன்னாங்க இன்ட்ரோ பிளாக் வந்து இன்னும் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுச்சு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் சொன்னதுக்கு தான் அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் ஆட் பண்ணலாம்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அகைன் ரீவோட் தட் இன்டர்வல் சீன். அதுதான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக் எல்லாரும் பயங்கரமாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி படத்தில் அங்கங்கே உங்கள் சொந்த இன்புட்ஸ் எடுத்திருக்கேன். பட் நான் அங்கங்கே சில விஷயங்கள் எடுத்தது கிடையாது. அது நிறையா ஒரு போயிருக்கு. ஸோ அது இருக்கு. ஏன்னா வந்து இந்த படத்தில் வர அந்த செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வந்து
அதை நம்ம ஷூட் பண்ணுறப்ப நிறைய ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு, இது இப்படி எடுத்தா ஓகேவா, இது எடுத்துப்பாங்களா அப்படின்னு. பட் நான் வந்து ரொம்ப சில இடங்கள்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன், சில இடங்கள்ல வந்து அக்செப்ட் பண்ணிருக்கேன். ஓகே சார். வருஷமா இந்த வருஷம் என்ன உங்களுடைய வருஷமா? நீங்க நடிக்கிற படம்லாம் பயங்கரமா ஹிட் ஆகுது. சிம்பு சார் கூட நடிச்சீங்க, பயங்கர பிளாக் பஸ்டர். அப்புறம் விஷால் சார் கூட நடிச்சிருக்கீங்க, அதுவும் பிளாக் பஸ்டர். இப்போ ஜிகர் தண்டாவும் அதே மாதிரி தான். நல்ல விஷயம் தானே. ஆமாம், இல்லை ரெண்டாவது ஒரு பிளஸிங்காக தான் பார்க்குறேன். இது அப்படின்லாம் இருக்காது. நல்ல விஷயங்கள் அதுதான் நடக்குது, நம்ம அது கூட இருந்து ஒழுங்காக வேலை செய்கிறோம். சொல்லுங்க, நடிகரும் சரியாக கொஞ்சம் கொஞ்சம் அழகாக சொல்லுங்க சார். பெரிய பெரிய பேர் கிடைக்குது, சந்தோஷம். நடிப்பாருக்குன்றாங்க, சூப்பர் ஸ்டாரு நடிகர் சாரோட கம்பேர் பண்ணுறாரு. அப்போது நான் எப்போதுமே நடிகன் ஆகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் இல்லையா. அதில் இவ்வளோ பெரிய பேரெல்லாம் கிடைக்கும் பொழுது ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நடிகலையா வந்து எம்ஜிஆர் சாருக்கும் சிவாஜி சாருக்குமே மேலே கருதப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நடிகர். அவரோட கம்பேர் பண்ணி சூப்பர் ஸ்டார் பற்றி பேசுகிறாரு. டெஃபினட்டாக அது வந்து நான் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லி எடுத்து அப்பா அம்மா மாஸ்டர், ஒரு சின்ன வேண்டுகோள். அந்த ஜல்லிக்கட்டு என்பது வந்து இதில் நடந்துச்சு, எங்கள் நம்ம பீச்சில் பெருசாக நடந்துச்சு. சென்னையில் வந்து திருவையாறு, சென்னையில் வந்து பழனி, சென்னையில் வந்து அந்த ஐயப்பெல்லாம் இருக்கிற மாதிரி ஏன் ஜல்லிக்கட்டு சென்னையில் நடத்தக்கூடாது? இது வந்து படத்தோட சக்சஸ் மீட்டு பத்திரிகை அளவில் அடுத்த படத்தோட ஆடியோ லான்ச் போகும். நீங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி, பிரமாணமான கேள்வி. இன்னொரு பிரஸ் மீட்ல வச்சு இதை பத்தி பேசிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.